அப்ப நான் இன்னைக்கு இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறேன். இந்த இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் தள்ளி இருக்கிற காரணம் ஒண்ணு இருக்கு, கிட்டக்க இருக்கிற காரணம் ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன துன்பமா இருக்கு? இப்போ எனக்கு கொஞ்ச நாளைக்கு மேல காலம் அடக்கிண்டு உட்கார்ந்தா வலிக்கிறது, இவ்வளவுதான் துன்பம் வச்சுங்களேன். அநேகமா உங்க எல்லாருக்கும் இப்ப இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆயிடுத்துன்னா வலது காலத்துக்கு இடது காலில் போட்டுப்போம், இடது காலத்துக்கு வலது காலில் போட்டுப்போம், காலை இப்படி வச்சுன்னு பார்ப்போம், இப்படி படுத்துன்னு பார்ப்போம், இப்படி இருந்துன்னு பார்ப்போம். ஒரு 2 மணி நாள் உட்கார்றதுக்குள்ள அங்கங்க அவாவா அல்லாட்டம், இப்படி அப்படி உட்கார முடியல, தவிக்கிற முடியல. அப்ப அதுதான் காரியம், இதான துன்பம். உபன்யாசம் கேட்டுட்டே இருக்க முடியாத கஷ்டப்படுறது, பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கிறச்சே நிற்க முடியல, வேத்து கொட்டுறது, போகணும்னு தோன்றது, ஒன்றும் முடியலைங்கிற முடியோ. அப்ப இதுதான் துன்பம். இந்த துன்பத்துக்கு ரொம்ப நாள் முன்னாடி தள்ளி இருக்கிற காரணம் கர்மம். நான் பண்ணிருக்கிற கர்மங்கள் இந்த துன்பத்துக்கு நேர காரணம் ஆகாது. ஏன் ஆகாது பாருங்க. நிலம் மரம் முளைக்கிறதுக்கு விதை இல்லாம காரணம் ஆக முடியுமா? முடியாதுன்னு இப்பதானே சொன்னேன். நிலம் இருக்கிறதுக்கா மரம் முளைக்குமா? நிலத்துல விதைய விதைச்சாத்தான் மரம் முளைக்கும். அதே போல என்னுடைய கர்மங்கள்ங்கிறது நிலத்தை போல, அது பொதுவான காரணம். அதற்கு சரீரம்ங்கிற விதை வேணும். அந்த கர்மங்கள் எனக்கு பிறப்பை கொடுக்கும். அந்த பிறப்புக்கு பக்கத்துல நான் எப்படி உடற்பயிற்சி பண்ணிருக்கேன், பத்மாசனம் பழகிருக்கேனா, வஜ்ராசனம் பழகிருக்கேனா, என்ன நான் பழகிருக்கேங்கிறது பக்கத்துல இருக்கிற காரணம். அந்த காரணத்தினாலதான் எனக்கு இன்பமோ துன்பமோ ஏற்படுறது. நன்னா சின்ன வயசுலயே அந்த உடற்பயிற்சி பண்ணி ஆசனங்கள்லாம் பண்ணிருக்கேன்னு வச்சுங்க, 4 மணி நாள் காலை மாத்த வேண்டாம், உட்காண்டே இருக்கலாம். இதுக்கு கர்மம் காரணமா? நான் தள்ளி இருக்கிற காரணம். என்னால நன்னா உட்கார முடியாதுன்னா கர்மம் ரொம்ப தள்ளி இருக்கிற காரணம். பக்கத்துல இருக்கிற காரணம் நான் பண்ண உடற்பயிற்சி, நன்னா ஆசனங்களை பண்ணிருக்கேன், அதனால என்னால 4 மணி நேரம் உட்கார முடியாது. இப்ப ரொம்ப சரியா போச்சு பாருங்க. தள்ளி இருக்கிற பொதுவான காரணம் கர்மம், கிட்டக்க இருக்கிற விசேஷ காரணம் என் உடற்பயிற்சி, இன்பமோ துன்பமோ காரியம் என்கிற அளவுக்கு தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பகவான் இங்க எங்க வந்தார்னால், அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதாபாத்திரம் இந்த நாடகத்தில். இப்போ என்ன பாத்திரம்னால், தள்ளி இருக்கிற காரணம் கர்மங்களோ இல்லையோ, கிட்டக்க இருக்கிற காரணம் என் உடற்பயிற்சியோ இல்லையோ, இந்த கர்மங்களுக்கு இருக்கிற பயனை நான் அனுபவிச்சே ஆகணுமோ இல்லையோ, அந்த புண்ணியத்துக்கு இருக்கிற பயனையும் அனுபவிக்கணும், பாபத்துக்கு இருக்கிற பயனையும் அனுபவிக்கணுமோ இல்லையோ. இந்த கோட்டுக்குள்ள பெருமாள் ரொம்ப அழகா இப்ப வேடிக்கை பார்க்க போறார். இவனே கர்மங்களை பண்ணிருக்கான், அந்த கர்மத்தினடியா விதையாட்டம் இவனுக்கு நான் உடம்ப கொடுத்துட்டேன், அந்த உடம்புல ஏதோ தப்பு சரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கான், அதற்கு இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும். அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஹிருதயத்துக்குள்ளேயே நான் உட்காண்டு இவன் பண்ண கர்மத்துக்கு ஒழுங்கா இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறானான்னு மேற்பார்வை பார்க்க போறார். இதுதான் அவர் வேலை. இந்த குறுக்க கடவுள் என்ன பண்றாருங்கிறமே, அவர் ரொம்ப ஆனந்தமான மனுஷன் இல்லை, தப்பா சொல்லிட்டேன், கடவுள் வச்சுங்களேன். இப்போ அவரை போய் ஆனந்தமான மனுஷன்னு சொல்லலாமா? ஆனந்தமான கடவுள், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்துன்னு சொல்றதோ இல்லையோ. உள்ள உட்கார்ந்து விட்டார். ஒரு பக்கத்துல நான் பண்ண கர்மம், இன்னொரு பக்கத்துல என்னுடைய இன்ப துன்பம், நடுவுல இந்த சரீரம். இந்த சரீரத்துல உட்கார்ந்து விட்டு இவன் பண்ண கர்மத்துக்கு தகுந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறானா, இத மேற்பார்வை பார்த்துட்டே இருப்பார். எங்கேயான் நான் தப்பி தவறி தண்டனை அனுபவிக்கல, இழுத்து பிடிச்சுன்னு வந்து தண்டனையை கொடுத்துருவார். எங்கேயானு பரிசு கைவிட்டு போறது, இழுத்து பிடிச்சுன்னு வந்து பரிசு கொடுத்துருவார். நாம என்ன தப்பா புரிஞ்சுனோம்னால், அப்ப இவரால தான் தும்மினேன், இவரால தான் கழுத்து வலிக்கிறது, இவரால தான் காலை வலிக்கிறது, இவரால தான் கல்யாணம் ஆகல, இவரால தான் வேலை கிடைக்கல. அவர் சிரிச்சுட்டே உள்ள உட்காண்டிருக்கார். நானே இல்லேன்னு இவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே, இவன் தண்டனையை ஒழுங்கா அனுபவிக்கிறேனான்னு பார்க்கத்தான் நான் வந்தேன், இவனுக்கு பரிசா ஒழுங்கா கிடைக்கிறதான்னு பார்க்க வந்தேன். ஆனா என்னையே குற்றவாளி ஆக்கி விடுறானே, நான் அதெல்லாம் பண்ணவே இல்லையே. இவன் என்ன கர்மம் பண்ணிருக்கானோ அதுக்கு தகுந்த உடம்பத்தான் இவனுக்கு கொடுத்துருக்கேன், அந்த கர்மத்தை பலத்தை ஒழுங்கா அனுபவிக்கிறானா இல்லையா அப்படின்னு நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே தவிர, நான் என்னைக்கு இவனை கர்மம் பண்ணு நானா தூண்டினேன், இவனை பாவம் செய்யணும் நான் தூண்டினேனா, புண்ணியம் செய்யணும் நான் தூண்டினேன். மொத்தத்தையும் சாஸ்திர புத்தகத்துல எழுதி கொடுத்ததுதான் பகவான் பண்ணது. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல ஜலம் வேகமா சுழிச்சுன்னு ஓடுறது. எங்க உதகமண்டலத்துக்கு போறேன், கொடைக்கானலுக்கு போறேன், மூணாருக்கு போறேன், எங்கேயோ போனா ஜலம் ஆழமா ஓடுறது. அப்ப அங்க பெரிய அறிவிப்பு பலகை போட்டிருக்கா, வேண்டாம் இங்க ஆழம் அதிகம், குதிக்காதீங்கோ என்ன சொல்லிட்டா. நான் நன்னா பார்த்துட்டு, இளரத்தம், வயசு 20, ஆற விட்டு சொல்லுங்க, நன்னா படிச்சுட்டு என்னமோ பெருசா போட்டு வச்சிருக்காருப்பா, எனக்கு தெரியாது நீச்சலா, இதெல்லாம் இந்த பலகைய வீண் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி மலை மேலேருந்து கீழே குதிச்சேன். பலகையில போட்டிருந்தது உண்மை,
கீழே வந்தது ஒரே சுழல்ல அகப்பட்டுன்னு ஓடுறச்சே பலகையே என்னை காப்பாத்துன்னு சத்தம் போட்டேன். பலகை வந்து என்னை காப்பாத்துமா? இப்போ வராது. ஏன் சுவாமி? அதுதானே சொல்லித்து இந்த இடத்துல ஆழம் அதிகம்னுட்டு, அப்ப அதுதானே வந்து காப்பாத்தணும்னால் வராது இல்லையா? அதே போல சம்சாரத்தில் ஆழம் அதிகம், இந்தந்த தப்பு பண்ணாதேங்கிற வேதம்ங்கிற அறிவிப்பு பலகை சொல்றது. அதை கண்டுகொள்ளாம நாம கவலைப்படாம குதிச்சுட்டு தப்பா என்னென்னமோ கட்டப்படுற சமயத்துக்கு வேதமே காப்பாத்துமான்னா அது வராது. அது வெறும் அறிவிப்பு பலகை, அவ்வளவுதான் செய்யும். அப்ப காப்பாத்துறதுக்கு யார் வருவா? மேல ஒருத்தர் மலைக்கு மேல நின்றார்னா அவர் நீண்ட கயறு வச்சிருந்து அவர் கூட, சுவாமி ஆபத் பாந்தவா அநாதரக்ஷகா, நீர் தான் வந்து கயத்தை போத்து என்னை காப்பாத்தணும். அப்ப அந்த சுவாமி மேலேருந்து மெதுவா கேட்டார், அறிவிப்பு பலகை வச்சிருந்ததே பாத்தியான்னார். சுவாமி நீர் பாத்தியான்னு கேட்டு நான் பதில் சொல்றதுக்குள்ள பிராணம் போடும், அதை முதல்ல புரிஞ்சுக்கும். நீர் முதல்ல கயத்தை போடும்னால், நான் கயத்தை போடுறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல ஏன் பலகையை பார்க்கல, அதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல், அப்புறம்தான் உன்னை நான் காப்பாத்துவேன்னால் நம்ம என்னான்னு கதற மாட்டோம். என்னவோ இருக்கட்டும், முதல்ல என்ன நீர் காப்பாத்தி விட்டுடும், அப்புறம் பண்ணலாம். அந்த சமயம் பார்த்து நான் என்ன பண்ணேன், இந்த பலகையை நீர் தான் சுவாமி வச்சீரான்னு. ஆமா நான் தான் அந்த பலகையை வச்சேன்னார். பலகையை வச்சவர் பக்கத்திலே நின்றுட்டு நான் விழறச்சே விடாதேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோன்னு. நான் நின்றுண்டெல்லாம் இருக்கிறதா இல்லை, நான் தான் பலகை வச்சிருக்கேனே, நீ பார்த்து அதை படிச்சுக்க வேண்டியதானேன்னா. சரி பலகையை வச்சு விட்டீர், நீரும் கிளம்பி போயிட்டீர்னா நான் போவே இல்லையேன்னார் அவர். எப்போ நீர் போகலன்னா, நீ குதிச்சப்புறம் காப்பாத்துன்னு கூப்பிடுவே, அப்ப உன்னை காப்பாத்தணும் நான் இங்கேயே நின்றுட்டு இருக்கேன் பத்தியான்னார். நமக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பன்னா நான் விழறச்சேவே விழவாண்டான்னு நீர் தடுத்திருக்கலாமே சுவாமி, நான் விழுந்தப்புறம் காப்பாத்துறேங்கிறேன்னா, நான் விழறச்சே தடுத்தேன்னா நீ கேட்பேன்னா நினைக்கிற? ஒரு நாளும் நீ கேட்க மாட்டேன். நீ நன்னா விழணும், விழுந்தப்புறம் கூப்பிடு. நான் உன்னை பலகையை வச்சுட்டு கிளம்பி போயிருந்தான்னா நீ குத்தம் சொல்லணும். நான் பலகையை வச்சுட்டு போகவே இல்லையே, அறிவிப்பு பலகையை வச்சுட்டு இங்கேயே நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா நீ அந்த பலகையை பார்க்க மாட்டே, நீ குதிப்பேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்ச பிற்பாடு நீ கூப்பிட்டா பலகை வராதுன்னு எனக்கு தெரியும், அப்ப நான் தான் வரணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் இங்கேயே நின்றுட்டு இருக்கேன்னார். இந்த கதை நன்னா புரியுறதோ இல்லையோ? அதே போல உள்ளேயே பகவான் எதுக்கு தெரியுமா உட்காண்டிருக்கார்? உள்ள உட்காண்டு குதிக்காதேன்னு சொன்னா இவன் கேட்க மாட்டான், தப்பு பண்ணாதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா பண்ணப்புறம் ஆபத் பாந்தவா அநாதரக்ஷகான்னு கூப்பிடறானோ இல்லையோ, நான் தப்பா பண்ணிவிட்டேன், பாப்பமா போச்சு, மொத்த பாப்பத்தையும் நீ ஒரு நிமிஷத்திலேயே தொலைத்து விடுவாய்னு கேள்விப்பட்டிருக்கிறேனே, நான் அனாதி காலமா பாப்பம் பண்ணிவிட்டேனே, தொலைச்சுறேன் அப்படின்னு கேட்கச்சே உள்ளேயே உட்காண்டிருக்கார். இந்த உள்ள உட்காண்டிருக்கிறவர் ஏன் முன்னாடி தடுக்கல? முன்னாடி தடுத்தா இவன் கேட்க மாட்டான், பின்ன இவன் தான் கேட்க மாட்டானேன்னு கிளம்பி படுறதானேன்னா அப்புறம் கூப்பிடச்சே வரணுமே, அதுக்கு தான் பக்கத்துல நின்று இருக்கார். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அமைப்பு பார்த்தீங்களா? இப்ப இந்த கர்மத்தை காரணம் சொல்றதா, பகவான காரணம் சொல்றதா? என்னைக்கும் 7 பிறவிக்குமாக ஒரு நாளும் தன்னை அண்டியவர்களை விட்டுடக்கூடாது, இந்த நல்லெண்ணத்தோடையே பெருமான் உள்ள உட்காண்டிருக்கார். இப்ப சொல்லுங்க, அவரை குத்தம் சொல்லணுமா வாழ்த்தணுமா? நல்ல வேளை பலகையை வச்சு பார்க்காம போனா அவர் கோச்சுன்னு போயிருக்கணும். நான் மெனக்கட்டி எழுதி வச்சிருக்கேன், நான் எழுதினதை பார்க்காம போயிட்டு கூப்பிடுறையாவது படு அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ? சொல்லவே மாட்டேங்கிறார். எப்ப நான் கூப்பிடுகிறேனோ உடனே ஓடோடி வந்து ரட்சிக்கிறாரோ இல்லையோ? ஆகவே இதுதான் கர்மங்களின் கதின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கர்மங்கள் நமக்கு பிறவி, மேற்கொண்டு நாம படுற இன்ப துன்பம், இதை எப்படி நாம தொடர்பு படுத்த போறோம்? இப்போ கர்மங்கள்ங்கிறது தான் தள்ளி இருக்கிற காரணங்கள், வியவஹித காரணம்னு சொல்லுவார்கள். நாம தேகம் கொடுத்திருக்கோமோ இல்லையோ, நாம நிகழ்வுகள் நிறைய நடக்கிறதோ இல்லையோ, அதுதான் பக்கத்தில் இருக்கிற காரணங்கள். எது இன்ப துன்பமோ அதுதான் நமக்கு இருக்கிற காரியங்கள். இந்த மூணுத்துக்குள்ள பெருமாள் என்ன பண்றாருன்னா, இதன்படிக்கு ஒழுங்கா இவன் அனுபவிக்கிறானான்னு உள்ளேயே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் தடுக்க மாட்டாரான்னா தடுப்பார், புத்தக மூலமாகத்தான் தடுப்பார், தான் குறுக்க பூந்து தடுக்க மாட்டார். அப்ப நேரையே வரமாட்டாரான்னா, அந்த புஸ்தகத்தையும் விட்டுட்டேன், தப்பு பண்ணிவிட்டேன், உன்னை தவிர வேற கதி இல்லை, என்ன கூப்பிடும் போது கண்டிப்பாக வருகிறான், காக்குறான். ஆகவே இப்ப திரும்ப விட்ட இடத்துக்கு வருவோம். ஆத்மாவுடைய பிறப்பு, இறப்பு, பிணி, உற்றார், உறவினர், தும்மல், இருமல் எல்லாம் கர்மந்தான் காரணமானால் எல்லாத்துக்கும் கர்மம் காரணம் இல்லை. என்னுடைய பிறப்ப முடிவெடுக்கிறது தான் கர்மம். நான் என்னென்ன ஏற்கனவே கர்மங்கள் பண்ணிருக்கேனோ அந்த கர்மங்களால எனக்கு பிறவி கிடைச்சிடும். ஏன் அது பிறவியை கொடுக்கறது பாருங்க. கர்மங்கள் நேரே இன்ப துன்பங்களை கொடுக்க முடியாது. எனக்கு குறுக்க ஒரு பிறவி உடம்ப கொடுத்துதான் அது இன்ப துன்பங்களை கொடுக்கணும். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் குழப்பராப்பல இருக்கலாம், இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நன்னா புரிஞ்சு விடலாம். அப்புறம்
நிதானமா கேட்டு நிதானமா புரிஞ்சு, நேத்தே சொன்னேன், பதட்டப்படக்கூடாது. இவ்வளவுதானே நேரம்னு கவலையப்படக்கூடாது. புரியிற வரைக்கும் பேச போறோம்னு வச்சுட்டா எல்லாம் புரிஞ்சு போயிடும். இது 8:30க்குள்ள புரிஞ்சுக்கணும்னு வச்சுட்டா ஒண்ணுமே புரியாது. ஏதோ வந்திருக்கமே இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னு போறோம்னு இருந்தா தான் புரியவே புரியும். இப்ப கர்மங்கள் எனக்கு ஒரு ஜென்மத்தை கொடுத்துரும். அந்த ஜென்ம அந்த பிறவி இருந்தா தான் மேல இன்ப துன்பங்கள். இன்ப துன்பங்கள்ங்கிறது என்னது? பண்ணிருக்கிற கர்மங்களின் பயன்களோ இல்லையோ. அப்போ இந்த மாதிரி தொடர்பு படுத்த முடியுமா? கொஞ்சம் பாப்போமா. இப்ப நான் எனக்கு இப்ப முட்டி வலிக்கிறதே, இது எந்த பிறவியினுடைய எந்த கர்மத்தினால வலிக்கிறது? இப்போ எனக்கு கல்யாணம் ஆகாத தள்ளி தள்ளி போறதே, அது எந்த பிறவியில இருக்கிற எந்த கர்மத்தினாலே தெரியாது. எந்த பிறவியினுடைய எந்த கர்மத்தினாலே நம்மால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப முடியாதுன்னா எப்படி சுவாமி போக்குறதுன்னா? கஷ்டம் வேண்டாம், அது எந்த கர்மம்னு தெரிஞ்சிக்கவே வேண்டாம். ஆனா துக்கத்தை மட்டும் போக்கிக்க முடியும். இப்ப அந்த கர்மம் தெரிஞ்சுதான் அழிக்கணும்னு சொன்னீங்கன்னா இது நடக்கவே போறது இல்லை. ஏன்னா அனாதி காலமா எத்தனையோ கர்மங்களை பண்ணி வச்சிருக்கோம். அந்த கர்மம் தெரியாது, ஆனா துக்கத்தை போத்துக்கலாம். ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்து. நாராயண சப்தத்தை சொல்லு, அந்த சப்தத்தை சொன்ன மாத்திரம் ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக வனேரணே சத்ருஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திர மகாகுலாத்மா சுகி பவேத். நீ காட்டுக்கு நடுவில் இருக்கியோ, நெருப்புக்கு நடுவில் சமப்படுறையோ, பாபங்களால துன்பப்படுறையோ, ஒரே ஆர்த்தியோட இருக்கியோ, நோய்வாப்பட்டிருக்கியோ, என்னவனா இரு. பீதே சம்சார அக்னியில என்னவனா கதுவிட்டு இரு. நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக. பகவானுடைய நாமத்தை சொன்னியானால் அனைத்து பாபங்களும் போகும். பாபங்களும் போகும் நாங்க இருக்கு. நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. அந்த பாவத்தின் பயனான துக்கங்கள் போடுங்கிறது. அந்த பாபம் அப்படியே இருக்கட்டும், ஆனா அந்த பாபத்தினுடைய பாதிப்பு எங்கிட்ட இருக்கு பாருங்க, துக்கம், துன்பம். அந்த துன்பத்தை நாம சங்கீர்த்தனத்தால போக்கிக்கலாம், தீர்த்த யாத்திரை போறதுனால போக்கிக்கலாம், புனித நீராடுறதுனால போக்கிக்கலாம். அதுதானே நமக்கு வேணும் இப்போ. ஏன்னா அது எங்க இருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. பாபம் எங்கோ பண்ணிருக்கோம் இருக்கு. அந்த பாபத்தின் பயனா இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அந்த துன்பத்தை தாராளமா கட்டுப்படுத்தி கொள்ளலாம். தீர்த்த யாத்திரையாலோ, பெருமானிடத்தில் பக்தியோட இருப்பதாலோ, மேற்கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதாலோ ஏதோ ஒரு விதத்தில் அது ஈடுபடும்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்ம கர்மங்களுடைய கணக்கு இப்ப தெரிஞ்சு கொடுத்தா, அனாதி காலமா கர்மங்களை பண்ணிட்டு வரேன், பண்றேன் ரொம்ப காலமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு சுவாமி அழகா கேள்வி கேட்கிறார், நன்னா கேளுங்கோ, முக்கியமான அர்த்தம். இப்ப என்னுடைய கர்மா எதோட நின்று போயிடும்? உடம்ப கொடுக்கறதோட நின்று போயிடும். அதானே சொல்ல வந்தீர். அதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அப்பப்ப நடக்கிற நிகழ்வுகள் பொறுப்பு. நான் காலை பார்த்து வச்சிருந்தேன்னா எடறி விழுந்திருக்க மாட்டேனோ இல்லையோ. அப்ப நிகழ்ந்த நிகழ்வு என்ன? கண்ணால் படிக்கட்டை ஒழுங்காக பார்க்காதது. இதுதான் அப்ப நடந்த நிகழ்வு. இதுக்கு என்னைக்கோ இருக்கிற கர்மத்தோட நேரம் நான் தொடர்பு படுத்த கூடாது. ஆனா நான் படிக்கட்டுல இறங்கினது எதுனாலே? உடம்பு இருக்கவே தானே. அந்த உடம்பு கண்ணு சரியா பார்க்காதனால தானே. அந்த கண்ணு சுமாரா தெரிஞ்சது எதுனாலே? நான் உடற்பயிற்சி பண்ணாதனால தானே. கண்ணை ஒழுங்கா வச்சுக்காதனால தானே. கவனக்குறைவா இருந்ததுனால தானே. கவனக்குறைவு, கண்ணை ஒழுங்கா வச்சுக்காது, உடற்பயிற்சி இல்லாது, இதெல்லாம் என் உடம்புக்கு ரொம்ப நாளா நான் பண்ணி வச்சிருந்தது. இப்படிப்பட்டதாகத்தான் என் பிறவி இருக்கணும்னு கர்மங்கள் முடிவு பண்ணும். நன்னா திரும்ப சொல்றேன் கேட்டுங்க. இப்போ ஒருத்தர் உடம்ப நன்னா வச்சுருக்கார், ஈட்டி எறிதல் பண்ண முடியறது, குண்டெறிதல் பண்ண முடியறது, அவரால் வேகமா ஓட முடியறது, இங்கிருந்து அங்க தாவரத்துக்கு முடியறது, ஏதேதோ முடியறது. இதெல்லாம் சொன்னாலே எனக்கு உடம்பு உரிக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் நாளை சொன்னீர்னா, குண்டு எறிதல்னா நான் வேணா குண்டா இருக்கலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். குண்டெறிதல் போட்டிக்கெல்லாம் நம்மால போக முடியாது. ஈட்டி எறிதல்னா வேகமா ஈட்டி பறந்து வந்தா என் மேல விழாதவனா பாத்துக்கலாம் சுவாமி, அதுக்கு மேல நம்மால முடியாது. இப்படி ஒன்னொன்னு நாம கண்டு நடுங்கிறமேனா அவ்வளவுதான் என் உடம்பு. நான் பண்ணிருக்கிற கர்மங்கள் இவ்வளவுதான் இருக்கிற உடம்பை எனக்கு கொடுத்துருக்கு. அதை வச்சுன்னு நானும் மேலும் ஆசனங்கள் பண்ணல, உடற்பயிற்சி பண்ணல, அதனால நான் உடம்ப கெடுத்துனுட்டேன். நான் உடம்ப கெடுத்துனதுனால சீக்கிரமே மரணம் ஏற்பட்டு போச்சு வச்சுங்களேன். அப்படின்னு சொன்னா அது என்ன? ஏதோ கர்மாதீனமாகத்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு போல் இருக்கு அப்படின்னு சொல்ல போனோம்னால் அது தள்ளி இருக்கும் காரணம், அது அருகில் இருக்கிற காரணம் இல்லை.
இதை ஏன்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அவரவர்கள் தாங்கள் பண்ண ஏதோ ஒரு கர்மத்தினாலதான் எல்லாமே முடிவெடுக்க போறதுன்னு சொன்னால், ஆகாய விமானத்துல 150 பேர் பறந்துட்டு இருக்கா. விமானம் விபத்துக்கு உள்ளாகியது. 150 பேரும் போயிட்டா. ஒரு இடத்துல பூகம்பம் ஏற்பட்டது. 1.5 லட்சம் பேர் போயிட்டா. பெரிய ஆழிப்பேரலை வந்தது. 2 லட்சம் பேர் போயிட்டா. இப்போ என்னுடைய கர்மத்தினால் ஆழிப்பேரையில் அகப்பட்டு நான் மரணமடைய வேண்டும் என்று இருக்கும்னு வச்சுங்களேன். அப்போ 2 லட்சம் பேருக்கும் இதே கர்மம் வரணும். ஏன்னா 2 லட்சம் பேர் அதனால தானே போயிருக்கா. அப்ப 2 லட்சம் பேரும் இதே கர்மத்தினால அதே நிமிஷத்துல போகணும். இப்ப 150 பேர் விமானத்துல பறந்துட்டாலும் இல்லையோ, 150 பேருக்கும் இந்த விமானத்தில் இந்த நேரத்தில் இப்ப பயணத்தில் இப்ப உயிர் போகணும் அப்படின்னு இருந்திருக்கணும். அத போல லட்சக்கணக்கானவனுக்கு ஒரே கர்மம் இருக்குமா? நான் என்னன்னைக்கோ யாராரோ ஏதேதோ பிறவி பிறந்து இங்க வந்து சேர்ந்திருக்கேன். அப்ப அது அத்தனை பேருடைய பிறவிக்கும் எந்த முற்பிறவியில் அதே கர்மா இருக்குமான்னா இதெல்லாம் நடக்காத காரியம், முட்டாள்தனமான காரியம். அதனால ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்துல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அவனவன் கர்மம் பண்ணிருக்கான், அந்த கர்மத்தினால உடம்பு கிடைச்சிடுத்து. உடம்பு கிடைக்கவே சுகதுக்கங்களுக்கு ஆட்படுறான். அவன் மொத்த பேரு எங்கோ ஊருக்கு போகணும்னு விமானத்துல ஏறி இருக்கான். அப்ப அங்க தப்பு என்ன தெரியுமோ? பக்கத்துல இருக்கிற காரணம் விமானியின் குற்றம், விமானியின் கவனக்குறைவு. அவ்வளவுதான் அதுக்கு காரணமாகுமே தவிர எங்கோ இருக்கும் கர்மத்தை தேடிண்டு போகாதேங்கிறார் அவர். அந்த கர்மம் இதுக்கு நேர் காரணம் ஆகாது. அந்த கர்மம்ங்கிறது தள்ளி இருக்கக்கூடிய காரணம். இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய காரணம் விமானியின் சாவதான குறைவு. அவர் நல்லா சாவதானமா இருக்கலே, அவர் ஒழுங்கா பண்ணலே, அதனால தப்பா போச்சு. இல்ல விமானத்தில் இருக்கிற யந்திர கோளாறு, அதனால தப்பா போயிருக்கலாம். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னால், கண்ணுக்கு தெரியாத காரணம் கர்மா இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்ட காரணம் கர்மா. ஆனா கண்ணுக்கு தெரியற காரணம் இருக்கு. நான் ஒழுங்கா படிக்கட்ட பார்க்காத காலை மாத்தி வச்சேனோ இல்லையோ, இது தெரிஞ்ச காரணம். விமானத்துல பழுது இருந்ததோ இல்லையோ, தெரிஞ்ச காரணம். சாஸ்திரக்காரா என்ன சொல்றாள்னா, தெரிஞ்ச காரணம் இருக்கும்போது தெரியாத காரணத்தை தேடி கல்பிக்காதேங்கிறான். தெரிஞ்ச காரணம் இருந்தா தெரிஞ்ச காரணத்தை வச்சுக்கோ. ஆனா தெரிஞ்ச காரணம் கிடைக்கலன்னா மட்டும் தெரியாத காரணத்துக்கு போ. எப்போ? ஒரு சுலபமான உதாரணம் பார்ப்போம். அடியேனுக்கு பகவான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இப்போ இதுக்கு தெரிஞ்சது காரணமா தெரியாது காரணமா? அதுவா சுவாமி, நான் 2 கோவில் கட்டினேன், பெருமாள் பார்த்துட்டு நன்னாத்தான் பண்ணியிருக்கேன், மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இப்படி நான் சொன்னேன்னா அப்ப தெரிஞ்ச காரணம். ஏன்னா கோவில் கட்டினது தெரிஞ்ச காரணம், இந்த தெரிஞ்சதுக்காக மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். இப்படின்னு வைத்துக் கொள்ளலாமான்னா வச்சுக்கவே முடியாது. ஏன்னா நான் பண்ணிருக்கிற எண்ணிறந்த பாபங்களுக்குள் இந்த 2 கோவில் கட்டினதுங்கிறது தூசிக்கு கூட காணாது. இவ்வளவுதான் நான் பண்ணிருக்கேன். ஆனா பெருமாள் மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார். யோசிச்சு பாக்குறேன், ஏன்னா தெரிஞ்ச காரணமே கிடைக்கலன்னா. ஒரு சுவாமி உடனே கிட்டக்க வந்து தோளை தட்டி சொன்னார், தேடி பாத்தியா, உனக்கு முக்தி கிடைச்சது காரணம் கிடைச்சதா? நானும் தேடி தேடி பார்த்தேன் சுவாமி. அநேகமா என்னவா இருக்கும்னா, முந்தா நாள் நல்ல நாளா இருந்ததுங்கிறதுக்காக 4 முழம் பூ வாங்கிட்டு போய் பெருமாள் கோயில்ல கொடுத்தேன், அதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச காரணம் இதுதான். இது ஒன்ன தவிர நான் எந்த நல்லதும் பண்ணதே இல்லை. இந்த 4 முழம் பூ வாங்கிட்டு போய் கொடுத்தேனோ இல்லையோ, அதுக்குத்தான் நான். அந்த சுவாமி சிரிச்சுட்டே சொன்னார், அந்த பரமபதம் நீ பண்ணிருக்கிற பாபத்தை தாண்டி இந்த 4 முழம் பூவுக்கு பெருமாள் கொடுத்தாருங்கிறியா? கேட்டார். எனக்கே கொஞ்சம் வெக்கமா சிரிப்பா தான் இருந்தது. இல்ல சுவாமி, நீர் காரணம் கேட்டீரேங்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணு நான் தேடி பார்த்தேன், நான் ஒரு நல்லதும் பண்ணிருக்கிறதா தெரியல. அப்ப அவர் சொன்னார், அப்ப பகவான் அருள்னு ஒத்துக்கிறியான்னார். இல்ல அது தெரியாத காரணமாச்சேன்னு. தெரிஞ்ச காரணம் கிடைக்கலன்னா தெரியாத காரணத்துக்கு தான் போகணும். தெரிஞ்ச காரணம் கிடைச்சா தெரியாத காரணத்துக்கு போக வேண்டாம்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச காரணம் இருக்கு. நான் படிக்கட்டுல தப்பா கண்ணை வச்சேன், விழுந்து விட்டேன், தெரிஞ்ச காரணம். இதை விட்டுட்டு கர்மங்கள்னு தெரியாத காரணத்தை தேடி நான் போகவே கூடாது. ஏன் இதை இத்தனை நேரம் வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், நாம முயற்சியிலேந்து நழுவறதுக்காகத்தான் தெரியாத காரணத்தின் தள்ள போடுவோம். எப்பவும் மனுஷனுக்கு பழக்கம் என்ன தெரியுமோ, நாம ஏதான ஒரு தப்பு பண்ணிட்டு பகவான் தான் விட்டோம்னா அதுக்காகத்தான் இத்தனை நாள் இதை வேண்டாம் வேண்டாங்கிற. எப்பவும் நம்ம முடிவுகளை நாம தான் எடுக்கிறோம். அப்ப பெருமானதை ஒண்ணும் சொல்ல மாட்டாரன்னா, இங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். எப்பவும் பார்த்துட்டு இருப்பார். சரியா பண்றேனா தப்பா பண்றேனான்னு தப்பா பண்ணி விழுந்த அழுத அறத்தச்சே மட்டும் வருவார். சுவாமி, இத்தனை நாள் எங்க போயிருந்தீர், அப்பவே வரக்கூடாதா? கஜேந்திரன் முதலையினுடைய வாயில் காலை கொடுத்து 1000 ஆண்டுகள் போராடினான்னு கேள்விப்பட்ட இல்லையோ?
மகாலட்சுமி வைகுண்டத்துல பக்கத்துல இருக்கிற பெருமாள்கிட்ட கேட்கிறா, அவர் தான் அத்தனை நாளா போராடுறாரு, கொஞ்சம் நீங்க தான் சீக்கிரம் போய் காப்பாத்தினா என்ன. இரு தேவி இரு, போறேன் போறேன் போறேங்கிறார். முதல்ல போக மாட்டீரான்னு கேட்டா, இல்ல காலம் வரல போறேங்கிறார். இதுக்கு என்ன காலம்? இப்போ 1000 ஆண்டா சண்டை போட்டிருக்கானேன்னா, கொஞ்சம் நீ கீழே பாரு, இது வரைக்கும் தன்னையே காப்பாத்திக்க போறேங்கிற நம்பிக்கை அவனுக்கு போவே இல்லை. நானே காப்பாத்திக்கிறேங்கிறான், மனைவி காப்பாத்துங்கிறான், மத்த யானை காப்பாத்துங்கிறான், மத்த மிருகம் காப்பாத்துங்கிறான். இந்த நம்பிக்கை அவன் வச்சுருக்கச்சே நான் குறுக்க போனா என்ன தெரியுமா பண்ணுவான், ஒன்னா நான் கூட்டேன் நானும். இதுக்கு தான் தேவி நான் போகாத உட்காண்டிருக்கேன். பார்த்துட்டே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமா உடம்பி மூழ்கி போச்சு. துதிக்க மட்டும்தான் இன்னும் மிச்சம். அப்ப கீழே இருந்து கூக்குரல் போட்டு நமோஸ்துதே அகில காரணாய அத்புத காரணாய நிஷ்காரணாய, நீ தான் வரணும், நம்ம ரட்சிக்க வேணும்னு கூப்பிட பெருமாளுக்கு ரொம்ப வேகம். தாயார் இடத்துல சொல்லிக்கல, மகாலட்சுமிகிட்ட சொல்லவே இல்லை, கிளம்பினார். அவ தட்டி கேட்டா, எங்க ரொம்ப வேகமா புறப்பாடு போறாப்புல இருக்கே, இத்தனை நாள் போயிட்டு வாரோன்னு சொல்லியிருந்தேன், நகராம உட்காண்டு இருந்தீர், இப்ப எங்கேயோ ரொம்ப வேகமா போறீர். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுல எனக்கு நேரம் கிடையாது, நான் போய் ஆகணும், யானை இப்ப காப்பாத்தி ஆகணும்னா. இத்தனை நாள் பேசி சிபாரிசு பண்ணவே அவதான் மாட்டேன்னு உட்காந்து இருந்திருக்கா. உட்காந்து இப்ப வேகமா போறாரேனால், ஒருத்தன் தன்னை தான் காத்து கொள்ளுகிறேன்னு சொல்ற வரைக்கும் பெருமாள் குறுக்க வரவே மாட்டார். என்னால் இனி காத்து கொள்ள முடியாதுன்னு கையை தூக்கினோன்னா நிமிஷம் வீணடிக்க மாட்டார். அதைத்தான் நம்ம இந்த உண்மையே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கர்மத்தினாலே தான் நாம் பிறக்கிறேன், என்னுடைய பிறவி வரைக்கும் கர்மம் தான் முடிவெடுக்கும். அதுக்கு மேல கௌதம சூத்திரம் சொல்றது, குல ரூப ஆயு ஸ்ருத வித்த விருத்த மேதசா ஜன்ம பிரதிபத்தியந்தே. இது கர்மத்தினாலே இவனுக்கு கிடைக்கிறது. உயர்ந்த குலத்துல பிறக்கிறார், அறிவோடு இருக்கிறார், பணக்காரனா இருக்கார், கல்விகளில் வல்லவனாக இருக்கிறார். இதற்கு தகுந்த ஜன்மத்தை கர்மம் கொடுக்கும். நான் வசந்த கர்மமா பண்ணிருக்கேன், புண்ணியமா பண்ணிருக்கேன்னு வச்சுங்க, இந்த உயர்ந்ததெல்லாம் எனக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதை பண்ணலேன்னு சொன்னால், ரமணீயாம் யோனிம் ஆபத்தேரன் கபூயாம் யோனிம் ஆபத்தேரன். ஒருத்தர் நல்ல புண்ணிய கர்மங்கள் பண்ணியிருந்தா ரமணீய யோனி, உயர்ந்த பிறவி எடுக்கிறார். இது சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. கபூயாம் யோனி, ஒருத்தர் பாவச் செயல்கள் புரிந்திருந்தா தாழ்ந்த பிறவி எடுக்கிறார். ஆக புண்ணிய செயல்களாலே உயர்ந்த பிறவி, பாவச் செயல்களாலே தாழ்ந்த பிறவி. அப்ப புண்ணியம் பாபம் எது வரைக்கும் வேலை செய்யறது? எனக்கு பிறவி கொடுக்கும் வரையில் தான் வேலை செய்யும். அப்ப அதுக்கு மேல நான் எப்படி என் உடம்ப பாத்துக்கிறேனோ, நான் எப்படி நல்லதா நடத்தின்னு இருக்கேனோ அதன்படிதான் இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த முக்கிய கேள்வி, கர்மங்கள்லாம் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கா, இல்ல நான் கர்மத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கேனா? கர்மங்கள்லாம் பகவானுடைய கட்டுப்பாட்டுலயான்னு இருக்கா, இல்ல அவரும் இதுல ஒன்னும் நடவடிக்கைக்கே வழி இல்லையா, நான் என் பாட்டை பாத்துக்க வேண்டியதானா? முக்கியமான கேள்வி இல்லையா? இப்போ நம்முடைய கட்டுப்பாட்டில் கர்மங்கள் இல்லை, நாம தான் கர்மங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம். ஏன்னா எப்ப கர்மத்தின் அடியாக பிறவி கிடைச்சுடுத்தோ, அப்ப அதுதான் என் பிறவியை முடிவு பண்ணிருக்கு, நான் அதை முடிவு பண்ணல. அப்ப அதுவும் கட்டுப்பாட்டுல நான் இருந்தேன்னா அதோ கதி தான், முடிஞ்சு போச்சே. அதுதானே என்ன முடிவெடுக்க போறது. இப்போ அப்ப நான் இந்த வாழ்க்கையில இருந்து மாத்திக்கிறதுக்கே வழி கிடையாது. என்னால் அது மாத்திக்கலாம் திருத்திக்கலாங்கிறதுக்காகத்தான் பகவான் உள்ளேயே உட்காண்டிருக்கா. இப்ப நான் 2 கேள்வி சொன்னேன் இல்லையோ, கர்மத்தின் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம், ஆனால் கர்மம் பகவானுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நாம தான் கர்மங்களை பண்ணிருக்கோம். கர்மங்களை பண்ணிதனால பிறவி பெருமாள் கொடுத்துட்டு இவன் என்ன பண்றான் பாப்போன்னு உள்ளத்துக்குள்ளேயே உட்காண்டிருக்கார். நான் அந்த பெருமானிடத்துல பிரார்த்திச்சுட்டேன்னு வச்சுங்க, இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டேங்கிறத சொல்லிட்டேன்னால் அப்ப அந்த கர்மங்களை தொலைச்சு விட்டுடுறார். ஏன்னா கர்மம் அவர் பிடியில் இருக்கிறபடியால். கர்மம் அவர் பிடியில் இருக்குமா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டு பாருங்க. எம் பிடியிலே இல்லைங்கிறீரே, கர்மம் பெருமாள் பிடியில் இருக்குமானால் இந்த கர்மங்கள் எங்க பதிவு பண்ணிருக்குன்னு நேற்றுக்கு பார்த்தோம். கர்மங்கள் பெருமானுடைய உள்ளத்தில் பதிவு பண்ணப்பட்டுள்ளன. அப்ப அழிக்கணும்னா யார் அழிக்கணும்? அவர் தான் உள்ளத்தை அழிக்கணும். ஒரு நிமிஷம் அழிச்சு விட்டுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சமயம் இது பென்சில் குச்சி வாங்கியிருக்கோம், பலப்பு குச்சி வாங்கியிருக்கோம், அழிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பா. இதை போல அந்த பெருமாள்கிட்டையும் ஒன்று வாங்கி கொடுமே. அதை வாங்கி கொடுத்துட்டா நன்னா வச்சு, அது வாஸ்தவம் அழிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனா சிலது தான் அழிக்க முடியும். ரொம்ப நல்ல பென்சில் குச்சி ரொம்ப கருப்பா இருக்கு, அதால நன்னா எழுதிருந்தேன்னு வச்சுங்க, நீங்க எத்தனை போட்டு அழிச்சாலும் போகவே போகாது. அதை போல நம்ம பாபத்தை அழிக்கிறதுலாம் இது வரைக்கும் ஒருத்தர் கண்டே பிடிக்கல. அவ்வளவு பெருசெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒண்ணு வேணுமோ இல்லையோ, அதை போல பகவானிடத்திலே இல்லையோ என்ன சொல்ல வேண்டியதான். ஏன்னா நம்முடையது வல் வினைகள், இரு வினைகள், பெரும் வினைகள். இந்த வினைகள் அவருடைய உள்ளத்தில் தான் உள்ளன. அந்த உள்ளத்திலே இருந்து தான் அவர் அழித்தாக வேண்டும். அவருடைய கோபத்தை அருளாக மாற்றி கொண்டார் என்னால்
நம் பாபங்கள் அத்தனையும் தொலைஞ்சிடும். ஆகவே பாபங்கள்னால நான் பிறந்தேனே, இனிமே இந்த பிறவியில பாவத்தை மாத்திக்க முடியாதான்னு சந்தேகப்படவே வேண்டாம். அதை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் பகவான் நமக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கார். அப்ப கர்மங்கள் அவர் கட்டுப்பாட்டில் உள்ளன, ஆனா கர்மத்தின் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம். இப்போ ஒரு அழகான செய்தி பாருங்க. கர்மம் நம்மளை எப்படி தெரியுமோ கட்டுப்படுத்தும்? ஒரு பக்கம் பெருமாள், ஒரு பக்கம் என்னோட கர்மம், ஒரு பக்கம் நான் எடுத்திருக்கிற பிறவி, மற்றொரு பக்கத்துல இன்ப துன்பம். பகவான் என்ன பண்ணிருக்கார்? உலகம் முழுக்க சிருஷ்டிச்சு வச்சிருக்கார். இந்த சிருஷ்டியில நல்லதா நிறைய நடக்கும், தீயதா நிறைய நடந்துட்டு இருக்கும். தீயது நிறையவே நடக்கும் வச்சுங்களேன். தீயதா நிறைய நடக்கும், நல்லதா நிறைய நடக்கும். நான் பண்ணிருக்கிற கர்மங்கள் இருக்கு, அந்த கர்மத்தினடியா எனக்கு பிறவி கிடைச்சிருக்கு. அந்த சரீரத்தினாலே நான் நல்லது தீயதை இப்ப அனுபவிக்க போறேன். மாறி 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 நல்லதும் தீயதும் வந்துட்டே இருக்கும். இது இத்தனையும் நேர நேர என் கர்மம் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கர்மம் எதோட நிறுத்தி விடுத்து? பிறவி கொடுத்ததோட நிறுத்தி விடுத்து. அதுக்கப்புறம் எடுத்த பிறவியில் நான் வெவ்வேறு மாறி 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 லோகத்துல வந்துட்டே இருக்கும். புரியறதுக்காக சொல்லட்டுமா? ஒரு பெரிய பொருட்காட்சி வைக்கிறா, அதுக்குள்ள போனேன்னா ரங்கராட்டனம் சுத்தும். பார்த்துருக்கீங்களா? ரங்கராட்டம் சுத்துறது இல்லையோ, அதே மாதிரி ஒரு குதிரை பொம்மை வச்சிருப்பா, அதுல சுத்தி சுத்தி வரலாம். இப்பெல்லாம் நிறைய நீர் விளையாட்டுகள்லாம் வச்சுட்டா, அந்த படகுல ஏறி உட்காந்து அது இப்படி போறது அப்படி போறது, அது அப்படியே தலையில போட்டு நம்ம தலையா ஜலமா கொட்டுறது, ஏதோ பண்றதுன்னு வச்சுங்களேன். மொத்தமும் சேர்த்து 500 ரூபாய் நுழைவுச்சீட்டு வச்சுட்டா. 500 ரூபாய் கட்டினேன், கட்டிட்டு நுழைவுச்சீட்டு வாங்கிட்டு பொருட்காட்சிக்குள்ள போயிட்டேன். இப்ப போன பிற்பாடு நான் எதை அனுபவிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ண. இப்போ வேணும்னா ரங்கராட்டத்துக்கு போகலாம். அவ என்ன பண்ணிருக்கா? கையில எனக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்தா. இந்த 10 விளையாட்டுகளில் எது வேணா நீ போகலாம் அப்படின்னு 10 சீட்டு கொடுத்துட்டா. நான் எந்த விளையாட்டை வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு விளையாட்டுக்கு ஒரு சீட்டை கொடுத்தேன், அதை என் பிள்ளைய அனுப்பிச்சு அவன் தலை சுத்துறான்னு இறங்கி வந்த உடனே வாண்டான்னு கிழிச்சு போட்டேன். இது வேண்டாம் சாமி, இது ரங்கராட்டம் பெருசா சுத்தும் போல் இருக்கு, நமக்கே தலை சுத்தி போறது வேண்டாம் அப்படின்னு கிழிச்சு போட்டேன். ஒரு சீட்டு வேணும், இப்போ முடிஞ்சது. அதுக்கடுத்து அடுத்த சீட்டு போய் இதுல உட்காண்டேன். அந்த தண்ணீர் விளையாட்டுலாம் ரொம்ப நல்லா இருந்தது, விளையாட்டு வந்தேன். இதுல நான் உள்ள நுழையச்சு 500 ரூபா கொடுத்து சீட்டு வாங்கினேன் இல்லையா? அப்போ எந்தெந்த விளையாட்டு நான் விளையாட போறேன்னு முடிவு பண்ணேனா? இல்லவே இல்லை. 500 ரூபா நுழைவி சீட்டு பொருட்காட்சிக்குள்ள போக விட்டுது, அவ்வளவுதான். போன பிற்பாடு தானே நான் என்னென்ன பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அந்த போன பிற்பாடு முடிவு பண்ணது எதனால்? உள்ள ஏற்கனவே அதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட வைக்கிருந்தது. ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டு ரங்கவாட்டனமும் பனிச்செருக்கும் விளையாட்டும் தண்ணீர் விளையாட்டு இருந்தது. நான் ஒரு 500 ரூபா கொடுத்து சீட்டு வாங்கிட்டு உள்ள போனேன். போன அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தேன், எனக்கு வேண்டியதை எடுத்துட்டேன். அந்த வேண்டியதுல சிலது நன்னா இருந்தது, சிலது நன்னா இருக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் ஒரு விளையாட்டுக்கு போன உடனேயும் என் கையில இருக்கிற ஒரு சீட்டு காலியா படுமா இல்லையா? அது உண்மைதானே? 500 ரூபா கொடுத்ததுக்கு 10 சீட்டு கிடைச்சது. அந்த சீட்டு எது விளையாட்டுன்னு முடிவே பண்ணலே. ஆனா ஒரு சீட்டையும் கொடுத்த உடனே ஒரு விளையாட்டு முடிஞ்சு போச்சு. ஒரு விளையாட்டு முடிஞ்ச உடனே ஒரு சீட்டு முடிஞ்சு போச்சு. அதே போல என் கர்மத்தோட நான் இப்ப பண்ற இன்ப துன்பத்தை தொடர்பு பண்ண முடியாது. ஆனா அந்த கர்மங்கள்லாம் எனக்கு பிறவி கொடுத்து பிறவி எடுத்த இடத்துல நான் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு இன்பத்தை அனுபவிக்க சேவும் ஒரு புண்ணியம்ங்கிற சீட்டு முடிஞ்சு போடும். ஒரு துன்பத்தை அனுபவிக்க சேவும் பாபம்ங்கிற ஒரு சீட்டு முடிஞ்சு போடும். கடைசியில இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டே வந்தா சீட்டெல்லாம் காலியா போடும். சாமி, எந்த சீட்டு எதுன்னே தெரியல, உள்ள போனேனே, ஆனா கடைசியில உள்ள போனா ஒரு சீட்டா காலியா படுத்தேன்னா அதே போலத்தான் கர்மங்கள். இப்போ நான் இந்த 500 ரூபா கொடுத்து உள்ள நுழைஞ்சேன் பாருங்க, அதை போலத்தான் கர்மத்தின் அடியாக பிறவி எடுத்தது. பிறவி எடுத்த இடத்துல இன்பமா துன்பமா, கால் தடிக்குத்தா, மாலை போட்டாளா, சால்வ போத்தினாளா, என்னென்னமோ இருக்கு பாருங்க. இதெல்லாம் நானா உள்ள இருக்கிற கேளிக்கையை தேர்ந்தெடுத்து கொண்டது. இந்த ஒரு கேளிக்கையில இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறேன் பாருங்க. எந்த கர்மத்தால இன்பம்னு எனக்கு தெரியாது, எந்த கர்மத்தால துன்பம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம் தெரியும், ஒரு இன்பப்பட்டால் ஒரு கர்மம் தீந்து போச்சுன்னு தெரியும், ஒரு துன்பப்பட்டா ஒரு கர்மம் தீந்து போச்சுன்னு தெரியும். அதனாலதான் பண்டிதர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை துன்பம் வந்தாலும் அவ கவலைப்படுறது இல்லை. ஏன் நாம கவலைப்படுறோமேனா? இந்த உண்மை தெரியல. நான் துன்பப்பட்டா பயணச்சீட்டு ஒண்ணு முடிஞ்சு போச்சு, என்னுடைய பாபச்சீட்டு முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பண்டிதனுக்கு அது தெரியறது. தெரியவே தான் நல்ல காரியம் சுவாமி, இந்த ஜலதோஷம் 7 நாள் முடிஞ்சது, இந்த ஜுரம் 4 நாள் முடிஞ்சது. எப்ப இந்த ஜுரத்தை பட்டு தீத்தேனோ, கால்வலியை பட்டு தீட்டேனோ, முதுகு வலியை தீத்தேனோ, நிறைய பாபம் தொலைஞ்சிருக்கு. அது மட்டும் எனக்கு தெரியறது இல்லையோ.
அது கண்டுதான் பண்டிதன் எப்போதும் சந்தோஷப்படுகிறான். ஏன்னா இந்த லோகத்துல சங்கராச்சாரியர் ரொம்ப பட்டாரே, ராமானுஜர் பட்டாரே, ஆளவந்தார் பட்டாரே, அவள்லாம் மட்டும் சிரிச்சுட்டே இருக்காளேன்னா பட பாபம் தொலையறதுங்கிற உண்மையை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. அதனாலதான் சிரிச்சுட்டு இருக்கா. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த இன்பத்தோட எந்த கர்மா, இந்த துன்பத்தோட எந்த கர்மா, இதை தேடியே காலத்தை கழிச்சுடுறோமா. நமக்கு ஒன்னொன்னும் துன்பமாவே பட்டுன்றது. அதனால இது எப்ப பட்டது என்னங்கிறத பத்தி கவலைப்படக்கூடாது. சாஸ்திரமே சொல்றது, சோகஸ்தான சஹஸ்ராணி பயஸ்தான சதானிச்ச திவசே மூடம் ஆவிசந்தின பண்டிதம். 100 சோகம், 1000 சுகம், இதெல்லாத்தையும் பாமரர்களைத்தான் அண்டுமே தவிர பண்டிதர்களை அண்டாதுங்கிறார். நாமெல்லாம் பண்டிதாளா இருக்கணுமா பாமராளா இருக்கணுமா நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்போ யார் பண்டிதன் பாமரன் தெரியுமா? ஏழை மக்கள்லாம் இங்க பாமரன்னு சொல்ல வரல. இப்ப இத்தனை நாழியா பேசிட்டு இருக்கிற உண்மை தெரியாதவன் தான் பாமரன். இந்த உண்மை தெரிஞ்சு போயிடுத்துனா பண்டிதன். இவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் கர்மங்களின் உண்மை நிலைன்னு தெரிஞ்சுட்டோம்னால் நாம ஒத்தொத்தருமே பண்டிதன் ஆயிட போறோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோமா? சரி சுவாமி, இந்த பிறவியில நான் எப்படி இருக்கேனோ முற்பிறவி காரணம்னு சொல்லிட்டீர், முற்பிறவியில எப்படி இருக்கேனோ அதற்கு முற்பிறவின்னு சொல்லிட்டீர். இப்படி நான் முதல்ல சொல்லவே இல்லை. நான் இப்ப வேணும்னு சொன்ன உடனே நீங்களும் ஆமாமான்ற இல்லையோ, நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் இந்த பிறவியில காரணத்துக்கு இதுக்கு முன்பிறவின்னு சொல்லல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகளாக இருக்கலாம்னு சொன்னேன். எந்தெந்த பிறவியினுடைய பாபமும் என்கிட்ட இருக்கலாம், அந்தந்த பாவத்தின் பலமா நான் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த அனுபவிக்கிறது சரீர துவாரா, நடுவில் ஒரு உடம்ப கொடுத்து தான் கர்மங்கள் என்ன அனுபவிக்கிறதுக்கே விடும். அந்த உடம்பே இல்லைன்னா கர்மத்துக்கு வேலையே இல்லை. எத்தனை நான் கர்மங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு உடம்ப மட்டும் பெருமாள் கொடுக்காத போயிட்டாருனால் எப்படி நான் அனுபவிப்பேன்? ஏன்னா யாரான என்ன வெய்யணும்னா ஆத்மாவே வெய்ய முடியும்? யாரான எனக்கு மலர் மாலை போத்தணும்னு சொன்னா ஆத்மாவுக்கு யாரான்னு மலர் மாலை போடுவா? அது இவ்வளவு இப்படி இருக்கு. இதுக்கு எங்க புஷ்ப மாலையை கொண்டு என்ன ஆத்மா கழுத்துல போட சொல்றீங்களா? முதல்ல கழுத்துன்னு சேவைப்படுத்தி, ஆத்மாவுக்கு எது கழுத்து? அது கூட கிடையாது. அப்ப காலை பிடிச்சு விட்டா சுகமா இருக்குன்னு, ஆத்மாவுக்கு கால் இருந்தானே பிடிச்சு விடுறதுக்கு. இப்ப இல்ல சுவாமி கழுத்தை பிடிச்சா பிடிக்கலையேன்னா, ஆத்மா கழுத்து இருந்தானே பிடிக்கிறதுக்கு. அதுக்கு கழுத்தும் இல்லை காலும் இல்லை, பிடிச்சா இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. அதனால வெறும் ஆத்மாவால சுக துக்கத்தை அனுபவிக்கவே முடியாது. ஆத்மாவுக்கு உடம்பு கிடைச்சாதான். அப்ப இந்த உடம்பு என்ன? சுகத்தை துக்கத்தை அனுபவிக்கும் கருவி. அதான் இந்த உடம்பு. நான் பண்ணிருக்கிற கர்மங்கள் இருக்கே, அந்த கர்மத்தினடியாக இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும் இல்லையா, அதற்குன்னு கொடுக்கப்பட்ட கருவி தான் அது. இருக்கட்டும், இந்த பிறவி எடுத்துட்டு இருக்கேன், இதுக்கு முன்பிறவி எல்லார் மனசிலையும் ஒரு கேள்வி எழும். சுவாமி, இந்த முதல் பிறவின்னு ஒண்ணு நான் எடுத்திருப்பேன் பாருங்க, அப்ப எந்த கர்மத்தால பிறந்தேன்? எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும் இல்லையா? இப்போ நன்னா ஞாபகம் வச்சுங்கோ, பதில கேட்டுடுங்க. அத போல முதல் பிறவின்னு ஒண்ணு கிடையாது, முதல் கர்மம்னு ஒண்ணு கிடையாது. கர்மங்கள் அனாதி. சுவாமி நீர் ஏதோ குழப்ப ஆரம்பிச்சுட்டீர்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் புரியறாப்புல இருந்தது. இப்போ என்ன கர்மங்கள் அனாதிங்கிறீர்? எனக்கு ஆத்மா ஒரு நாள் பிறப்பாரா? மாட்டார். ஆத்மா அனாதின்னு ஒத்துக்கிறோம் இல்லையா? எப்பவும் இருப்பார். பரமாத்மா கடவுள் ஒரு நாள் பிறந்தாரான்னா அனாதி தானே. எப்படி கடவுள் அனாதியோ ஆத்மா அனாதியோ பிறவிகளும் அனாதி. இன்னைக்கு நேத்தினே கிடையாது. பிறந்துட்டே இருக்கோம். இருக்கட்டும் சுவாமி, அந்த முதல்ல பிறந்திருப்பேன் இல்லையா, அந்த முதல் பிறவிக்கு எது கர்மா காரணம்னால் இவர் எங்க தெரியுமோ வராரு? இப்போ இங்க சுத்தி அங்க சுத்தி இத்த கடிச்சு அத்த கடிச்சுன்னு பாருங்க. அத போல அங்க சுத்தி இங்க சுத்தி இவர் எங்க வரார்? முதல் பிறவின்னு ஒண்ணு சொல்லிட்டீர்னா அப்ப நான் கர்மங்கள்லாம் பண்ணிருக்க மாட்டேன் இல்லையா? அப்ப அந்த கர்மத்தை அந்த பிறவிய பகவான் தான் கொடுத்திருப்பார் இல்லையா? அப்ப அவர் என்னை எப்பவா அப்ப பிறக்க வச்சாரோ அது அவர் தான் முடிவெடுத்திருப்பார் இல்லையா? அப்போ இது எல்லாத்துக்கும் அவர் தானே காரணம். நீர் இத்தனை நாள் ஏன் நான் காரணம்னு சொல்லியிருப்போ. இப்ப முதல் பிறவின்னு ஒண்ணு இருந்திருக்கணும். அந்த முதல் பிறவியில நான் ஒண்ணும் பண்ணாத கர்மங்களின் கணக்கு 0ன்னு ஒரு நாள் இருந்திருக்கும். இப்பதானே சுவாமி கர்மம் 100 200 1000 என்னைக்கோ ஒரு நாள் கர்மங்களின் கணக்கு 0ன்னு இருந்திருக்கும். அன்னைக்கு என்னை யார் படைச்சா? அன்னைக்கு நான் தேவனா பிறந்தேனா மனுஷனா பிறந்தானா எதுவா பிறந்தேன்? அப்ப அத பகவான் தானே முடிவு பண்ணார். அப்ப இந்த மொத்தத்துக்கும் வித்திட்டு பச்சை கொடி காட்டி ஆரம்பிச்சு வச்சவர் அவர் தானே. இவன் ரொம்ப கட்டப்பட்டு இப்ப பெருமாள் தலையில போட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக தேடினால் அவர் இதுக்கெல்லாம் வசப்படுற ஆளே இல்லை. அவ்வளவு சுலபத்துல பண்ணவே மாட்டார் அவர். இது இந்த மாதிரி ஒத்து வராது. ஏன்னு சொல்றேன். இப்போ இது சொல்ல போறது ஒரு கணக்கை நல்லா மனசுல வாங்கிக்கோ. ரொம்ப சுலபமான கணக்கை மனசுல வாங்கிக்கோங்க. அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா இப்ப சொல்ல வந்தது உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும். நேர்கோடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 கோடு,
2 கோடை நேர போண்டே இருந்தா எங்க போகும் சாமி? எந்த இடத்துல நேர்கோடு ஒட்டிக்கும்? அதெல்லாம் ஒட்டிக்காது சுவாமி. அந்த கோடு போயிட்டே இருக்கும், தண்டவாள மாட்டோம், போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். 2 தண்டவாளம் எப்பவான்னு சேர்ந்து பார்த்திருக்கீங்களோ? சேர்ந்தா விபத்துன்னு அர்த்தம். பார்த்துருக்கோம் சுவாமி, சேர்ந்து பார்க்க மாட்டோம். ஏன்னா 2 தண்டவாளம் சேர்ந்ததுன்னா ரயில் வண்டி தடம் புரண்டுடுத்துன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆகாது. அப்ப 2 நேர்கோடுகள் எப்போதானு சந்திக்குமா? சந்திக்காது. ஒருத்தர் வேணும்னு என்ன பண்ணார், என்னாட்டம் ஒரு பைத்தியம் குதர்க்கம் பேசிய ஒரு வழக்கம். ஆனால் அவர் என்ன சொன்னார், இல்ல சுவாமி நேர்கோடு சந்திக்கும், நான் நிரூபிக்கிறேன்னார். நீ 10 மைல் இழும், 2 நேர்கோட்டை 10 மைலுக்கு போடும், சந்திக்கல பாரும்னே. அந்த மனுஷன் நான் என்ன பண்ணேன், ஒருவேளை அடுத்த மைல்ல சந்திக்குமோனுமோ, நீர் 10 மைல் இழுத்துன்னு போ, நீர் 11வது மைல் அது சந்திக்குமோன்னு போன, சரி வா 11வது மைல் வரைக்கும் இழுத்துன்னு போனார். இப்ப திருப்தியாப்பா 11வது மைல் சந்திக்கல. அவன் சிரிச்சுட்டே சொன்னான், 12வது மைல்ல சந்திக்குமோனுமோ. எனக்கு எப்படி தெரியும்னா, இவர் எத்தனை மைல் போட்டாலும் அந்த முட்டாள் என்ன தெரியுமோ சொல்ல போறான், அதுக்கு அடுத்த மைல்ல சந்திக்குமோனுமோ அவன் சொன்னான்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அப்ப இவனை தட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் எனக்கு. இப்போ சரிப்பா சந்திக்கும்னு நான் ஒத்துக்கிறேன், 2 கோட்டை போட்டுட்டே போயிட்டு இருக்கேன். இப்போ அது 2 சந்திக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதை சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நேர்கோடுகள் 2 கோடுகள் போயிட்டே இருக்கு, அந்த 2 சந்திக்கணும்னா என்ன ஆகணும்? அப்ப அந்த 2 நேர்கோடா இருக்க முடியாது, குறுக்கு கோடு ஆகணும். புரியுறதா? அது நேர்கோடா இருந்தா சந்திக்குமா? இந்த கோடு இப்படியே இருக்கட்டும், அது எப்பவாவது ஒரு 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி ஏதோ ஒரு கோணம் வந்தா தானே அது சந்திக்கும். ஒரு கோடு இப்படி நேரம் இருக்கு, இன்னொரு கோடு கோணலா போகணும். அப்படி கோணலா இருந்தா தான் அது சந்திக்கிறதுக்கே வாய்ப்பு. கோணலே இல்லை, அதுக்கு டிகிரியே இல்லைன்னால் எப்படி சந்திக்கும்? 2 நேர்கோடுகள் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். இதை நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ அது நேர்கோடு சந்திக்கும் நான் ஒத்துக்கிறேன், ஆனா அது கோணலா போனா கோணத்துல போனா தானே சந்திக்கும். ஆமா, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமான்னா நான் சட்டுன்னு பிடிச்சுன்னுட்டேன். நான் இத்தனை நாளி என்ன சொன்னேன், நேர்கோடுகள் சந்திக்காதுன்னு தானே உங்ககிட்ட கதறின்னேன். நீ இப்ப ரொம்ப சுலபமா என்னமோ 30 டிகிரி ஆமாங்கிறிய, நியாயமா அது? அப்ப கோணல் கோடு தானே சந்திக்கும்னா ஆச்சு. இப்போ நேர்கோடா சந்திக்கும்னா ஆமா, கோணல் கோடு தான் சந்திக்கும்னா. ஆக மொத்தத்துல கடைசியில நேர்கோடு சந்தித்துக்காதுன்னு முடிவு எடுத்துப்போ. ஏனால் நேர்கோடுகள் சந்திக்காதுன்னா பேச்சு, கோணல் கோடுகள் சந்திக்காதுன்னு ஒருத்தரும் சொல்லவே இல்லை. இப்போ நேர்கோடுகள் சந்திச்சுட்டால் அதுக்கப்புறம் அது பேர் நேர்கோடா இருக்காது, கோணல் கோடா ஆயிடும். இது வரைக்கும் ஒத்துக்கிறீங்களா? நேர்கோடா இருந்தாட்டம் சந்திக்காது, அது 2 இப்படி திரும்பி போச்சு, அதுக்கு ஒரு கோணம் வந்துடுத்துன்னா சந்திச்சுடுறது இல்லையோ. அதே போல இன்னொரு விதத்துல சொல்றேன். ஆக கணக்குல ஒரு வகை உண்டு. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், அவரை ஒத்துக்க வைக்க என்ன தெரியுமா பண்ணணும்? நான் சொன்னதுக்கு நேர் எதிரா இருக்கிறத உண்மைன்னு ஒத்துக்கோப்பா, இப்ப வாதம் பண்ணி பார்ப்போம். அந்த உண்மைங்கிறது பொருந்தலேன்னு வச்சுங்க, அப்ப நீ சொன்னது தப்பு, நான் ஒத்துண்டாகணும். இப்ப பொருந்தாம வந்துடுத்தே, ஏன்னா 2 நேர்கோடுகள் சந்திக்காது, அதோ சந்திச்சிருக்குன்னு சொல்ற, அப்ப கோணல் கோடா தான் இருந்தாகணும். அது எப்ப கோணல் கோடோ அப்ப நேர்கோடு இல்லையே, அதனால சந்திக்காதுன்னு எடுத்து பாருங்க. அதே போல இப்படி வச்சுப்போமா, நான் இதுக்கு முன்பிறவி 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 ஆதி காலத்தில் கல் தோன்றி மண் தோலா காலத்துக்கு முன் தோன்றி சொல்லிட்டே இருக்க முடியும். அத்தனை பிறவி வேணா முன்னாடி முன்னாடி போங்க, 1 கோடி பிறவி, இத்தனை பிறவிகள் தாண்டி முதல்ல ஒரு பிறவி, அந்த பிறவியில பாப்பம்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். பேச்சுக்கு சொல்றேன், இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு முதல் பிறவி உண்டுன்னு வச்சுப்போம். பேச்சுக்காக பிறவிகள் அனாதின்னு இத்தனை நாளா சொல்லிருந்தேன், இல்ல பிறவிக்கு ஆதி உண்டு அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். வச்சுண்டா அந்த முதல் பிறவி எனக்கு என்னவா இருந்திருக்கணும்? மனிதன், தேவன், திரியக்கு, ஸ்தாவரம், இந்த 4 தான் பிறவிகளே நடக்கும். ஒண்ணு தேவனா பிறக்கலாம், மனிதனா பிறக்கலாம், மரம் செடி கொடியா பிறக்கலாம், இல்ல விலங்கினம் பரப்பனா ஊர்வனா நீந்துவனவா பிறக்கலாம். இந்த 4த்துக்குள்ள ஒண்ணுதான் நான் பிறக்கணும். இதிலே தேவனா பிறக்கிறதுக்கு மனுஷனா பிறந்திருக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும், தாவரமா பிறக்கிறதுக்கு விலங்கா பிறக்கிறதுக்கு பாவம் பண்ணியிருந்திருக்கணும். இதுவோ எனக்கு முதல் பிறவியா எடுத்து. இங்கதான் நீங்க நன்னா கேட்டுக்கணும். இப்ப நம்ம பேசிருக்கிறது முதல் பிறவியை பத்தி. கணக்குல ஒரு பாவ புண்ணியமும் இல்லை, பூஜ்யத்துல ஆரம்பிக்கிறோம். இப்பதான் நிறுவனமே ஆரம்பிச்சிருக்கு. அதனால போன வருஷ கணக்கெல்லாம் இப்ப ஒண்ணும் கிடையாது, இருக்கிறது புது வருஷ கணக்கு. இப்போ போன வருஷம் இன்னாருக்கு இணையது கொடுக்கணும்ன்ற கணக்கெல்லாம் இல்லை. அந்த முதல் பிறவிலே நான் தேவனாகவோ மனிதனாகவோ மரம் செடி கொடியாகவோ விலங்காகவோ பிறக்கணுமோ இல்லையோ, அதற்குரிய பாவ புண்ணியத்தை நாம் பண்ணலையோ இல்லையோ. அப்ப யார் அந்த பிறவி எனக்கு கொடுத்துருக்கணும்? தெய்வம் தானே அந்த பிறவி எனக்கு கொடுக்கணும். இப்போ அப்ப தெய்வம் என்ன தேவனா படைச்சுட்டு
இவரை மரமா படைச்சிருந்தாருன்னு வச்சுங்க, அப்போ பாரபட்சத்தோட தெய்வம் செயல்பட்டதுங்கிற குற்றம் அவருக்கு வரும் இல்லையா? அவர் பாரபட்சம், என்ன எதுக்கா சுவாமி நீர் தேவனா படைச்சு, அவரே எதுக்கு மரம் செடி கொடியா படிச்சு, என்னையும் நீர் மரம் செடி கொடிக்கு பதில் தேவனா படைச்சிருக்காம நான் கேட்பேனே. அந்த கேள்விக்கு பெருமாள் பதில் சொல்லி ஆகணும் இல்லையோ? அப்ப அவரிடத்திலேயே ஒரு தலபட்சமா நடந்துட்டார், பாரபட்சமா நடந்துட்டாருங்கிற குற்றம் வரும். வந்துட்டு போறதே சுவாமி, நாங்களே இத்தனை நாள் முயற்சித்து அதைத்தானே நிரூபிக்க பாக்கிறோம். உங்க கடவுள் ஒன்னும் சமமானவர் இல்லை, அவர் குற்றம் உள்ளவர் தானே நிரூபிக்க பாக்கிறோம்னால் சரி, தாராளமா நிரூபிங்கோ. இப்ப வேற கேள்வி, வேடிக்கையா கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கடவுள் குற்றவாளி, அதானே இப்ப பேச்சு. கடவுள் பாரபட்சத்தோட நடந்து விட்டார், கடவுள் குற்றவாளி. இதே கடவுள்னு ஒருத்தரை ஒத்துனுட்டு குற்றவாளின்னு சொல்றீங்களா, கடவுள்னு ஒருத்தரை ஒத்துக்காமலே குற்றவாளின்னு சொல்றீங்களா? ரெண்டுத்துல ஒண்ணு தானே நடக்கும். ஒன்னும் கடவுள் உள்ளார்னு ஒத்துக்கணும், குற்றவாளின்னு சொல்லணும். இல்ல கடவுள் இல்லேன்னு சொல்லணும், குற்றவாளின்னு சொல்லணும். என்னன்னு சொல்லலாம்னா, நாஸ்திகவாதிகள் கடவுள் இல்லேன்னு வாழும் இல்லையோ, அவ உடனே வாய் தவறி சட்டுன்னு என்ன பண்ணிட்டா, கடவுள்லாம் கிடையாது சுவாமி குற்றவாளின்னா. இல்லாத கடவுளுக்கு குற்றம் வேறையா? நீ கடவுளே இல்லேன்னு அப்புறம் அவரை எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும்? எல்லா இடத்துலயும் இந்த கருப்பு சாக்கட்டியில் எழுதி வச்சிருக்கா பாருங்க, கடவுள் முட்டாள், கடவுள் என்று சொல்லுபவன் முட்டாள், கடவுள் உண்பாரா, கடவுள் கல்யாணம் பண்ணி கொள்வாரா, உன்கண் முன்னால் வந்தாரா, கடவுளே இல்லை என்ன எழுதி வச்சிருக்காளோ இல்லையோ? கொஞ்சம் மெதுவா, கோவமே படாதீங்க அவளை பார்த்து, கோவப்பட்டா ஒண்ணும் நடக்காது. அவள்கிட்ட மெதுவா போய் உட்காண்டப்பா, ரொம்ப நன்னா இருக்கு பார்த்தேன், நன்னாத்தான் எழுதியிருக்கேன், கையெழுத்து இன்னும் கொஞ்சம் நன்னா இருந்திருக்கலாம், போனா போறது அடுத்த வருஷம் ஒழுங்கா எழுதிப்போம், நான் கேட்கிற 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவர் கேட்டார், இவர் எங்க திருமணம்லாம் அட்டுண்டு கச்சன்லாம் அட்டுண்டு இவர் எங்க நம்ம கிட்ட பேச வர்றார்? ஒன்னும் கவலைப்படாதீங்க, மெதுவா கேட்டு, கடவுளை உண்டுன்னு ஒத்துண்டு இத்தனை குற்றமும் அவர் பேர்ல ஏத்தறியா, இல்ல கடவுளையே இல்லேன்னு சொல்லிட்டு இந்த குற்றங்கள்லாம் ஏத்தறியா? அவருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லித்தானே பழக்கம். நான் இல்லேன்னு சொல்றேன்னா, இங்க வா, கடவுளே இல்லேன்னு அப்புறம் என்ன குற்றம் இருக்கு? இப்போ ஒரு ஆள் இருந்தா தானே நீ குற்றமே சொல்லுவே, நீ தான் அவரை இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டிய, அப்புறம் எதுக்கு அவர் பேர்ல குற்றம்? நாக்க கடிச்சிருந்தாரு, ஓஹோ இவர்கிட்ட வாயை கொடுத்து தப்பா போச்சு, இப்போ அதனால மாத்திரு, கடவுள் உண்டுன்னு ஒத்துக்கிறேன், உண்டுன்னு சொல்லிட்டு தான் குற்றம்னு. இங்க வா, நீ பாத்தியா? இப்ப கடவுளை உண்டுன்னு சொன்னியே நீ, நானே இன்னும் இத்தனை நாள் உபன்யாசம்ங்கிறேன், வியாசரே இத்தனை நாள்ங்கிறார், வால்மீகி இத்தனை நாள்ங்கிறார், நாங்க பார்க்கலன்னு இருக்கா. நீ போய் ஏதோ பார்த்துட்டு வந்துட்டேனே, நீ வா, உன்னோட நானும் வரேன், எனக்கும் ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவர் எங்க இருக்கார் நானும் தேடின்னு இருக்கேன், நீயும் வரியானால், இல்ல நான் கண்ணாலெல்லாம் பார்க்கலன்னு மெதுவா கால் எடுத்து பின்னாடி வச்சாரோ. இந்த மாதிரிலாம் நீர் பின்னாடி வைக்கப்படாது, நீர் தான் இப்ப பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்கீர், வாரும். எங்கேருந்து பார்த்தீர்னா, அவர் சட்டுன்னு தன் நிலை இழந்து போய் உண்மையை ஒத்துனுட்டார். எல்லாம் உங்க வேதம் சொல்லித்து அதனாலதான் சொல்றேன்னார். ஏன்னா வேதத்தை தவிர கடவுளை நிரூபிக்க வேறு பிரமாணமே இல்லை, நான் பார்த்து தெரிஞ்சது கிடையாது. வேதம் ஒண்ணுதான் கடவுளை நிரூபிக்கிறதுக்கு ஒரே பிரமாணம், அதனால வேற வழி இல்லை. அவரும் அதான் உங்க பாகவதம் சொல்லியிருக்கே, கண்ணன்னுட்டு பாகவதத்துல கண்ணன் திருடன் எழுதியிருக்காரு சுகாச்சார், உங்க சுகாச்சாரியர் தான், உங்க சுகாச்சாரியரே கண்ணன் திருடன் எழுதியிருக்காரு, உங்க சுகாச்சாரியரே கண்ணன் கல்யாணம் பண்ணான்னு எழுதியிருக்காரு, அதை வச்சுதான் சொன்னேன்னார். நல்ல வேளை நீ இப்ப என் கட்சியில சேர்ந்துட்ட, கொஞ்சம் கிட்டக்கவா. அப்ப சுகர் சொன்னதை வச்சுத்தானே கண்ணன் பேர்ல குற்றம் சொல்றேன், வால்மீகி சொன்னதை வச்சுத்தானே ராமன் பேர்ல குற்றம் சொல்றேன், வேதம் வச்சத பேர் தானே பகவான் பேர்ல குத்தம் சொல்றேன். ஆமா, உங்க வேதம் சொல்றபடிக்கு படிச்சுட்டு தான் சொல்றேன்னால், அப்போ ஒண்ணு செய், வேதத்தினால கடவுளை தெரிஞ்சுட்டேன்னு சொல்லியே, அப்ப கடவுள் எப்படிப்பட்டவர்னு வேதம் சொல்லித்தானேப்பா நீ தெரிஞ்சுக்கணும். இல்ல அதுக்கு மட்டும் வேற வழி வச்சிருக்கியா? கடவுள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதம் வேணும், ஆனா கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற புஸ்தகம் வருமானா? எப்படி வரும்? ஒரே புஸ்தகத்துல தான் நான் ரெண்டையும் படிச்சாகணும். இப்போ கடவுள் உண்டுங்கிறத நான் வேதத்தின் மூலம் தெரிஞ்சின்றால், அந்த கடவுள் பாரபட்சம் அற்றவன் அதே வேதம் தானே சொல்றது. அப்ப பாரபட்சம் உள்ளவன் வரவே வராது இல்லையோ. கொஞ்சம் மெதுவா நீங்க நாஸ்திகம் பேசுற வாழ்க்கை இதை பேச பாருங்கோ, இவர் எங்கேயோ உபன்யாசம் கேட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு விடுவா. அப்புறம் தான் அவ நம்ம கிட்ட பேசவே மாட்டான். ஏன்னா இல்லைன்னு இப்படியே நம்மளை குழப்பி விட்டுட்டே இருப்பாப்போ. நீ என்ன கடவுள் உண்டுன்னு சொல்லிட்டு குற்றம் சொல்றியா, இல்ல கடவுளே இல்லேன்னுட்டு குற்றம் சொல்றியான்னா, இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, வேதத்தின் மூலமா மட்டும்தான் கடவுளை நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த வேதம் கடவுளுக்கு பாரபட்சம் கிடையாதுன்னு சொல்றது. ஆனால் என் கர்மத்துக்கு முதல் நாள் உண்டுன்னு ஒத்துக்கொண்டால் அப்ப கடவுளுக்கு பாரபட்சத்தை ஒத்துக்க வேண்டியிருக்கே, அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா வேதம் அது இல்லைன்னு சொல்லிடுது. கடவுளை நான் ஒத்துண்டதே வேதத்தினால மட்டும்தானே. அப்ப வேதத்தின் மூலம் கடவுளுக்கு பாரபட்சம் இல்லைன்னு எழுதிவிட்டேன், நிரூபிச்சுட்டேன். எனக்கு முதல் பிறவின்னு ஒன்று உண்டு, கர்மங்கள்ங்கிறது தொடக்கம்னு ஒன்று உண்டு. அந்த பிறவியை கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னா அப்ப கடவுளுக்கு பாரபட்சம் வருது.
ஒரு பக்கமானா வேதத்தின்படி பாரபட்சம் இல்லேன்னு ஆயிடுத்து. நானா இப்ப எழுதின் வந்த கணக்குப்படி கடவுளுக்கு பாரபட்சம் வருது. அப்ப என்ன செஞ்சாகணும்? முதல் பிறவி முதல் தடவை கர்மம்ங்கிறத ஒத்துக்கவே முடியாது. கர்மங்கள் அனாதி அனாதி அனாதி. நானே மேல 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 கர்மங்களை பண்ணிண்டே வந்துட்டு இருக்கேன். எதே போல இரு கோடுகள் சந்தித்தால் அது இணைக்கோடுகளாக இருக்காது, மாறிப்படுமோ இல்லையோ. அப்ப எதிர்மறைங்கிறது எப்ப தப்பா படுறதோ அப்ப இதத்தான் சட்டம் ஒத்துண்டாகணும். அதே போல பகவான் என்ன படைக்கிறார், தானா படைச்சிடவே மாட்டார். அடுத்தடுத்து என் கர்மங்கள் வாயிலாகத்தான் படைக்கிறார். இந்த உண்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்மங்களின் கட்டுப்பாட்டில் தான் நான் இருக்கேன். பகவான் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம்னு பலதை இந்த லோகத்துல உருவாக்கி வச்சிருக்கார். அதெல்லாத்தையும் வச்சு கர்மங்களுடைய பலத்தை நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன். எப்ப இந்த பல அனுபவம் வேண்டாம் எனக்கு தோணுகிறதோ அப்ப இறைவா நீதாராய் பறைனவன் திருவடிகளில் சரணாகதி புகுந்தால் அவர் சர்வதன்மான் பரித்தெஜ்ஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை அனைத்திலிருந்தும் விடுவிக்கிறேன், கவலைப்படாதே என்று கூறுகிறார். ஆகவே அப்ப அடுத்த கேள்வி முன்னாடியே பதில சொல்லிட்டேன். நான் அன்றாட வாழ்க்கையில் படும் இன்ப துன்பங்களை முன்வினையோடு எப்படி தொடர்பு படுத்துவது? தொடர்பில்லாவிடில் நான் ஏன் புண்ணியம் செய்ய வேண்டும்? இப்ப நான் இப்ப ஒரு படுறேன்னு வச்சுங்களேன், இதுக்கு முன்வினைக்கு சம்பந்தம் உண்டான இப்ப என்ன சொன்ன சம்பந்தம் உண்டு, ஆனா நேரடி தொடர்பு கிடையாது. உடல் மூலமாகத்தான் தொடர்பு உண்டு. அந்தந்த கர்மத்தினால உடம்பு கிடைக்கிறது, அந்த உடம்புனால மேற்கொண்டு எனக்கு பிறவி கிடைக்கிறது. அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சி இதெல்லாம் பொதுவான காரணங்கள். தேகமும் பக்கத்தில் இருக்கிற நிகழ்வும் தான் விசேஷ காரணங்கள். இப்ப நான் சில பேர்லாம் சொன்னேன், அதை நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். அவித்யா அறிவின்மை, கர்ம நான் செய்திருக்கிற முன் வினைகள், வாசனா வாசனான்னு என்ன தெரியுமா? எத்தனை பிறவியா நான் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையோ, அந்த பிறவி ஒன்னொன்னையும் பண்ணி 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 பழகி தப்பு வழியே போய் அதே வழியில போய் என் மனதில் ஏற்பட்டிருக்கும் பதிவுகள், என் மனசுல ரொம்ப நாளா பதிவுகள் இருக்கு. ஒரு ஜீவாத்மா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போறச்சே இந்த பதிவுகளோட தான் போவார். கர்மத்தையும் எடுத்துன்னு தான் போவார், வாசனையும் எடுத்துன்னு போவார், ருச்சியும் எடுத்துன்னு போறார். இது இத்தனையோட தான் அடுத்த பிறவிக்கு போய் ஆகணும். நீங்க கேள்வி பார்த்திருக்கீங்களோ இல்லையோ, ஒரு செடி, ஒரு இலை, அந்த இலையினுடைய முனையில ஒரு 12 கால் புழு இருக்கும். அது இந்த இலையிலேருந்து அடுத்த இலைக்கு போகும். போறச்சே ஒரு பாதி முன்னங்கால அந்த இலையில வச்சுக்கும். அப்புறம் மெதுவா இழுத்து 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 அந்த இலைக்கே போட்டது பத்தியா. அதே போல இந்த ஆத்மா இந்த சரீரத்திலேருந்து அடுத்த உடலுக்கு போறாருன்னு வச்சுங்க. அப்ப கர்ம, வாசனா, ருச்சி, பூத சூக்ஷ்ம இதெல்லாத்தையும் ஜாகிரதையா எடுத்துன்னு அடுத்த உடம்ப பிடிச்சுப்பார். மெதுவா இதோட அங்க போடுவார். ஆனா ஆச்சரியம், இது மனித உடலா இருக்கலாம், அது சிங்க உடலா இருக்கலாம், எந்த பிறவியாவான இருக்கலாம். இது மனுஷனா பிறந்திருக்கலாம், அங்க புலியா கூட பிறந்திருக்கலாம். ஆனா வாசனை போகாது. எந்த வாசனை போகாதுன்னா மனுஷனா இருக்கிறச்சே நன்னாங்கு 16 சொன்னாரோ இல்லையோ. இப்ப புலி உடம்புல போயிட்டாரே 5 25 சொல்லுவாரா? அப்ப மட்டும் நன்னா வாய்ப்பாடு ரொம்ப நன்னா ஒப்பிச்சாரு. 4 4 16ன்னு சொன்னாரு. இப்ப 5 5 25 சொல்லுவாரானா சொல்ல மாட்டார். ஆனா என்ன தெரியுமா அந்த வாசனைங்கிறது? இப்ப மனிதனாக இருக்கிறச்சேவும் ஆண் பெண் சுகத்தை அனுபவித்தார், மனிதனா இருக்கிறச்சேவும் கோபப்பட்டார், மனிதனா இருக்கிறச்சேவும் பயப்பட்டார், மனிதனா இருக்கிறச்சேவும் சாப்பிட்டார், மனிதனா இருக்கிறச்சேவும் தூங்கினார். இது இத்தனையும் புலி கிட்ட மாற போறதானே? மாறாது இல்லையா? அப்படியே தானே போறது. அப்போ ஆக அடிப்படையில் எதேதோ அது மாறவே மாறாது. அதுக்கு மேல இருக்கிற சம்ஸ்காரங்கள் தான் மாறுறதே தவிர அடிப்படையில புலியும் கண்ணால தானே பார்க்கும், மூக்காலையா பார்க்கும்? மூக்கால தானே புலியும் முகரும், கண்ணாலையா முகரும்? அப்ப இந்த வாசனையெல்லாம் மாறவே இல்லை பாருங்க. இதுதான் பூத சூக்ஷ்மத்தை எடுத்துன்னு போறார், வாசனையோட போறாருன்னு அர்த்தம். கர்மங்கள், வாசனா, அவித்யா, கர்ம, ஜன்ம, வாசனா, ருச்சி. இப்ப நாம எதனால பிறக்கிறோம்னால் ரொம்ப நாளா இருக்கிற அறிவின்மை. அறிவின்மையால தப்பா பண்றோம். தப்பா பண்ணத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறவி எடுக்கிறோம். இதான் கணக்கு. இப்போ இந்த கணக்கு அப்படியே நீங்க படம் போட்டு வச்சுடலாம். இப்போ அனாதி காலமான அவித்யா, அவித்யான அறிவின்மை. அறிவின்மையாலே வேதத்தை சொன்னதுன்படி நடக்காம மாத்தி மாத்தி நடக்கிறேன். அது நடந்ததுனால பாப புண்ணிய ரூப கர்மங்கள், அந்த கர்மங்கள்னால பிறவி கிடைக்க போறது. அதான் ஜென்மா. அந்த ஜென்மத்தில் மறுபடியும் அவித்தையால மூடப்பட்டு மாத்தி பாத்தி தப்பா பண்ணேன். பண்ணத்தினால பாப புண்ணியம், பாவ புண்ணியத்தினால மறுபடியும் ஜென்மா, பிறந்ததுனால வாசனையால உந்தப்பட்டு மறுபடியும் தப்பு பண்ணேன், தப்பு பண்ணதுனால பாப புண்ணியம்,
பாப புண்ணியத்தினால மறுபடியும் ஜென்மத்தினால வாசனையால உந்தப்பட்டு மறுபடியும் தப்பு பண்ணேன். வேணும்னா இன்னும் 15 நிமிஷம் சொல்றேன். இதே போலத்தான் 15 நிமிஷத்துக்கு நமக்கு இப்படி இருக்கே, 15 கோடி ஜென்மமா இதைத்தான் பண்ணிருக்கோம். திரும்ப திரும்ப இதையே தான் சுத்தி இருக்கும். இதைத்தான் துக்கச்சுழலைன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இதுல இருந்து வெளியில வரப்போறோமாங்கிறதான் கேள்வி. இப்போ பிறந்திருக்கோங்கிற தெரிஞ்சுக்கிறதுல பெரிய விஷயமே இல்லை. இதுல இருந்து நாம வெளியில வரணுமா வர வேண்டாமா? ஆக நான் பிறந்துட்டேன் புரியுறது. இப்போ அப்ப பழைய கர்மங்கள்னாலதான் பிறந்திருக்கேன். பிறந்த இடத்தில் திருத்தி கொள்ள முடியுமா முடியாதா? அதான் சுவாமி கேள்வி. இப்போ நான் திருந்திக்கவே முடியாதுன்னா அப்ப பிறந்தன்னைக்கே நான் எல்லாம் முடிவாயிடுதுன்னு அர்த்தம். நான் இன்னவா பிறப்பேன், இன்னவா வளருவேன், இன்னவரா இருப்பேன், இன்ன நாள்ல போயிடுவேன். மொத்தமே முடிவாயிருந்ததுன்னு வச்சுங்க. இது ஒரு பெரிய குழப்பம் இருக்கு பாருங்க. இப்போ எல்லாமே முற்கூட்டி முடிவு செய்யப்பட்டதாக இருந்தால் அப்போ வேதங்கள் எல்லாம் என்னை பார்த்து திருத்திக்கோன்னு சொல்றதே வீண் இல்லையா? வேதம் என்னை பார்த்து உபதேசம் பண்றதே, இப்படி பண்ணாதே, இப்படி பண்ணு, இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணியானா உனக்கு நல்லது நடக்கும், நல்லது செய், சாத்த கர்மத்தெல்லாம் பண்ணு, விட்டுடாதே அப்படின்னு வேதம் திரும்ப திரும்ப எனக்கு சொல்றது பாருங்க. அது சொல்லவே கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நான் தான் ஒண்ணுமே முடிவே எடுக்க முடியாது. என்னுடைய கர்மங்கள் ஏற்கனவே நான் செய்திருக்கும் கர்மங்கள் என்னுடைய இன்றைய வாழ்க்கையை முழுக்க முடிவு பண்ணிடுத்துன்னு சொல்லிவிட்டால் அப்ப மாத்திக்கிறதுக்கே வழி இல்லைன்னு அர்த்தம். அப்ப மாத்திக்கோன்னு வேதம் சொல்லவே கூடாது இல்லையோ? யாரிடத்துல தெரியுமா வேதம் சொல்லணும்? முடிவெடுக்கிற திறமை இருக்கிறவர் இடத்துல தானே வேதம் சொல்லணும். இப்ப இந்த இடத்துல எல்லாம் வடக்கெல்லாம் போட்டிருக்கா, ஒலிபெருக்கி எல்லாம் வச்சிருக்கா, நீங்கள்லாம் வந்து உட்காண்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு வசதி வேணும்னு வச்சுங்க. இது கண்ணு தெரியல சுவாமி, கொஞ்சம் இந்த இடத்துல வந்து வழக்கு வச்சுங்க. இதை நான் யாரை பார்த்து சொல்லணும்? அந்த கோடியில ஒரு சுவாமி அங்க உட்காந்துருக்காரோ இல்லையோ, அவரை பார்த்து, அவருக்கு இந்த மேடையில உட்காந்துருக்கிற கண்ணு தெரியலையா, நீங்க ஒரு விளக்கு வைக்க கூடாதோ அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டா அவர் ஒரு மாதிரி என்னை பார்த்து முடிப்பார். இவர் எதுக்கு என்ன வந்து கேட்கிறார்? அது இந்த மகாலனுடைய முதலாளிகிட்டன்னா போய் சொல்லணும். அதை விட்டுட்டு இவரையே எங்கிட்ட வந்து சொல்றாருன்னா அப்ப யார் முடிவெடுக்க போறது இல்லையோ அவருக்கு உபதேசம் பண்ணா பிரயோஜனம் உண்டா? பயனே இல்லை. யார் முடிவெடுக்க போறாளோ அவளுக்கு தான் நம்ம உபதேசம் பண்ணணும். இப்ப வேதம் என்ன பார்த்து திருந்துன்னா திருந்துற ஜாதகமே எனக்கு இல்லைன்னா நான் எங்க திருந்த போறேன்? ஏற்கனவே என்னுடைய பாபங்கள் என் பிறவியை முடிவு பண்ணியாச்சு. நான் ஒன்னும் இந்த பிறவியில மாறுதலே அடைய முடியாது அப்படிங்கிறது உண்மையா இருந்தா வேதம் என்ன தெரியுமா செய்யணும்? நேர கடவுள் இடத்துல போகணும். போய் கடவுளே கொஞ்சம் உலகத்தை ஒழுங்கா சிருஷ்டி பண்ணு அவர்கிட்ட சொல்லணும். ஏன்னா முடிவெடுக்க கூடியவர் அவர் நான் எடுத்தினால் அப்ப அவரை பார்த்து இனிமே மக்கள் எல்லாம் பொய் பேசாதவாளா படைக்கிறியா? இனிமே யாரும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவனா படைக்கிறியா? பெருமாள் கேட்பார், ஏது நீங்களே இப்ப எங்கிட்ட வந்துட்டு அவனை திருடாதே பொய் சொல்லாதேன்னு சொல்லதை விட்டுட்டு எங்கிட்ட சொல்றீங்களேன்னா இல்லே அவனால முடிவெடுக்க முடியாதான், அதனாலதான் சேர்த்து வச்சு உங்ககிட்ட வந்து சொல்றேன். இப்போ இனிமே நீ பார்த்து பொய் சொல்லாதவனா படைச்சுக்கோ, நீ பார்த்து திருடாதவனா படைச்சுக்கோன்னா கோச்சினோட ஒரு பெருமாள் போனா போறதுன்னு உனக்கு உள்ள உட்காந்து நல்லத்துக்கு வழி சொல்லி கொடுத்தா இது வேறையா? எனக்கு இப்போ நான் ஒழுங்காத்தான் நன்னாத்தான் படைச்சிருக்கேன், ஒழுங்கா உபதேசப்படி நீ பண்ணு, நீ பார்த்து உன் வாழ்க்கை நீ திருத்திக்கொள். இதைத்தான் பெருமான் எப்போதும் விரும்புகிறார். ஆகவே நான் பிறவி எடுத்த பிற்பாடு திருத்தி கொள்ள முடியுமா முடியாதானால் கண்டிப்பா முடியும். பிறவி எடுத்ததுக்காக மொத்தம் முடிஞ்சு படுத்து நினைச்சுக்கவே கூடாது. இன்னைக்கும் திருந்தலாம், என்னைக்கும் திருந்தலாம். காந்தாரி திருதராஷ்டிரன் கதை தெரியும் இல்லையா? கொடுக்கவே மாட்டேன் ராஜ்யத்தைன்னு சொல்லிட்டான். கடைசியில சண்டையெல்லாம் முடிஞ்சு போய் பீமசேனன் அவளை பார்க்க வரான். வர்றச்சே அவன் வன்மம் விடல பாருங்க அவனுக்கு. கடைசியில பிள்ளை எல்லாமே முடிஞ்சு போச்சு, கூத்தெல்லாம் ஆயிடுது. இது எல்லாத்துக்கு அப்புறம் பீமசேனன் வரச்சே தன் உடம்பு சக்தி எல்லாத்தையும் திரட்டி அவன் அப்படியே கட்டி பிடிச்சு நொறுக்கிறதுக்கு இவன் தயாராயிட்டான். அப்பவும் அந்த வன்மம் தீரல அவனுக்கு, கெட்ட புத்தி போல. அதுக்கு பிற்பாடு கண்ணன் யோசிச்சுட்டார், இவன் பல்ல நரநரான்னு கடிக்கிறதுல இருந்தே உண்மை தெரிஞ்சு போச்சு கண்ணனுக்கு. பெரிய பொம்மைய பண்ணார். பீமசேனன் பொம்மையை கொண்டு போய் திருதராஷ்டிரன் முன்னாடி வச்சார். அவன் நினைச்சாப்புல பிடிச்சு கட்டிண்டு இருக்கினா அவர் சக்தி அத்தனை அந்த பொம்மை உடஞ்சதோட போயிடுது. பார்த்த உடனே கண்ணன் சொன்னார், திருதராஷ்டிரா ஆச்சா உன் சக்தியெல்லாம் வீணாக்கினுட்டியா, சேர்த்து சேர்த்து வச்சிருந்திய அந்த பீமசேனனை கொல்றதுக்காகனுட்டு. அத்தனை கெட்டவன், அத்தனை தீய குணம். ஆனா கடைசியில விதுரனுடைய உபதேசங்களை கேட்டு காந்தாரியும் திருதராஷ்டிரனும் காட்டுக்கு போய் உபவாசம் இருந்து வானப்பிரஸ்தாசிரமத்தை அனுஷ்டித்து மொத்த பாபங்களையும் போக்கி கொண்டு ஸ்வர்க்கத்தையே அடைந்தார்கள்னு சரித்திரம். இத்தனை கதை மகாபாரதத்துல கேள்விப்படுறமே திருதராஷ்டிரனை பத்தி. அவன் ஏற்கனவே அவன் வாழ்க்கை முடிவு பண்ணப்பட்டதாக இருந்தால் மாறி இருக்கவே கூடாதே.
ஏற்கனவே வால்மீகி திருடரா இருந்தார் பாப்பத்தாலேன்னு இருந்தால் மாறி இருக்கவே கூடாதே. அப்போ ஒரு ரிஷி சொன்னதை கேட்டு மாறிவிட்டாரே. கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான் கண்டாகர்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் காதல மணி கட்டின்னு இருப்பாரான். யாரானு பெருமாளுடைய நாமத்தை சொன்னா தலையாட்டு வரான். மணி ஆடும் இல்லையோ, நாமம் காதல உள்ள போகாத இருக்கிறதுக்கு வழி பண்ணார் அவர். தேவல சுவாமி எங்களை விட நல்ல மனுஷனா இருக்கார் இவர், நாங்களே தேவலை போல் இருக்கேன், நீர் சொல்ற கதையை பார்த்தீர்னா அப்ப கண்டாகர்ணன கண்டானா மணியோ இல்லையோ அதை காதல கட்டின்னு இருக்கார். தலையை அசைச்சார்னா பெருமாளுடைய நாமமே காதல. அந்த கண்டாகர்ணன் மோட்சத்துக்கு போயிட்டார். இதான் ஆச்சரியமான கதை. இப்போ சிசுபாலன் கண்ணனை வாழ்நாள் முழுக்க வெஷாம் 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 வெஷவன் கடைசியில் அந்த சிசுபாலனும் பராங்கதி மோட்சத்துக்கே போயிட்டான். ஆகவே திருந்துவதற்கு வாய்ப்பில்லைன்னு நினைச்சிக்கவே கூடாது, கண்டிப்பா திருந்தலாம். அப்ப அந்த திருந்தறதுக்கு முடிவெடுக்க வேண்டியது யார்? நான் தான் முடிவெடுக்கணும். யாரு தப்பு பண்ணிட்டு இருக்கேனோ நான் தான் திருந்தணுன்ற முடிவெடுக்கணும். அந்த திருந்தறதுக்காக சாமகிரிகள் வேணும் பாருங்க. என்ன திருந்தறதுல தூண்ட வைக்கணும் இல்லையோ, அதுக்கு தான் திவ்யதேசத்தில் இருக்கார். பாசுரங்களை பாட வைக்கிறார், ஆச்சாரியர்களை பிறக்க வைக்கிறார், உபதேசம் பண்ண வரார், தானே பிறந்து கீதையா உபதேசிக்கிறார், ராமாயணத்துல நல்லது பண்ணி காட்டுறார், ஹனுமானை வச்சு பக்தியை வளர்க்க பார்க்கிறார், பரதனை வச்சு ராம பக்தியை வளர்க்க பார்க்கிறார், லக்ஷ்மணனை வச்சு தொண்டு புரிதலை கத்துக் கொடுக்கிறார். எத்தனை கதை! இத்தனையும் பெருமாள் பண்ற முயற்சி எதுக்கு தெரியுமோ? இவன் திருந்த மாட்டானா திருந்த மாட்டானா திருந்த மாட்டானா. அப்படி ஒரு நிமிஷம் இவன் திருந்தனம்ங்கிற முடிவு எடுத்துட்டால் புறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். க்ஷாமியஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்ராத் த்வஞான சக்தி கருணாசு சதீஷு நேஹ பாபம் பராக்கிரமிதுமர்ஹதி மாமகீனம். ஒரு இடத்துல ஞானம் இருக்கு, சக்தி இருக்கு, கருணை இருக்கு, பிரேமம் இருக்கு, தயை இருக்கு, இத்தனை குணம் இருக்கு. இது ரொம்ப சாமர்த்தியமா பாடுறார் அந்த சுவாமி. பெருமாளை பார்த்து சொல்றார், உங்ககிட்ட ஞானம் இருக்கு இல்லையா, சக்தி இருக்கு இல்லையா, தயை ரொம்ப இருக்கு இல்லையா, நீ கருணை கடல் இல்லையா. பெருமாள் நன்னா தலையாச்சா, ஆமா நன்னா பாடுறீரே, நாம தான் கருணை கடல், நாம தான் தயா சிந்து, நாம தான் எல்லாம். அதெல்லாம் நிறைய உங்ககிட்ட இருக்கு. கொஞ்சம் எங்கிட்டையும் நிறைய பாவம்லாம் இருக்கு. கொஞ்சம் தராசு தட்டில் வச்சு எது ஜெயிக்கும்னு பார்த்தேன். என் பாபம் பெருசாத்தான் இருக்கு, இதுதான் ஜெயிக்கணும். ஆனா என் பாபம் ஜெயித்து கொடுத்துன்னா உன் தய தோத்துப்படுத்துன்னு அர்த்தம். அதுல எனக்கு அவ்வளவா எண்ணம் இல்லை. உன் தய ஜெயிச்சு கொடுத்துன்னா தேவையில்லை. பெருமாள் பார்த்தா ரொம்ப சாமர்த்தியமா இருக்கு எது இப்போ. அப்ப என் தய ஜெயிக்கணும்னு என்ன அர்த்தம்? என் பாபம் தோக்கணும்னு அர்த்தம். அவருடைய தயையா என் பாபமா ரெண்டுத்தையும் தராசரை வச்சா பாபம் பெருசாத்தான் இருந்தாலும் உன் தய தோத்து என் பாவம் ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னா. அதனால நான் ஒன்னு ஒத்துக்கிறேன், உன் தயையே ஜெயிக்கட்டும், என் பாவமே தோக்கட்டும். எவ்வளவு சாமர்த்தியம்! இப்படித்தான் பெருமாள்கிட்ட நம்ம வாங்கிக்கணும். என் பாபம் தோக்கணும், உன் தய ஜெயிக்கணும்னு விட்டால் அவருக்கு உடனே அப்படி பெருமிதம் பிடிபடாது. ஏன்னா இந்த பிள்ளை இத்தனை நாளா வீட்டு பக்கமே வராதவன் என் வீட்டுல வந்து நின்றுண்டு என் காலை பிடிச்சிருந்து உன் தய ஜெயிக்கணும்னு சொல்றான். இவன் வேஷம் போடுறான்னா அவர் பார்க்கவே மாட்டார். ஓடி போன பிள்ளை வந்தான்னா வந்து ஏதோ தயேன்னு கேட்கறான், கொடுத்துட்டு போயேன். அதற்குள்ள பக்கத்துல மகாலட்சுமி இருக்கார் பாருங்க, அவ உடனே பெருமாள் திருக்கைகளை பிடித்து கொண்டு எத்தனை நாளி உங்க காலில் விழுந்து கெஞ்சறான், கருணையே இல்லையா உமக்குன்னா. திரும்பி பார்க்கற ஒண்ணுமே இல்லை. ஒரு நிமிஷம் வந்து தயேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், அதுக்குள்ள நீ இவ்வளவு பேசுறியன்னா என் கண்ணுக்கு என்னமோ அவன் ரொம்ப கெஞ்சறதா படுறது என்ன. மகாலட்சுமி தன் கண்களை உருட்டி பரட்டி விழுத்தி சொல்றா. அவ முகத்தை பார்த்தா அப்படியே ஆனந்தம் பெருமாளுக்கு. அவளா கொண்டு தன் குழந்தைக்காக மன்றாடுறா, இவளுக்காக யார வேணும்னாலும் மன்னிப்போம்னா அப்படின்னு அடுத்த நிமிஷம் மன்னிக்கிறான். நம் பாபங்கள் அனைத்தும் தொலைக்கப்படுகிறது. ஆகவே தாராளமா நம்மை நான் திருத்தி கொள்ள முடியும். இப்படித்தான் எத்தனையோ பேர் திருந்தி இருக்கிறார்கள். கண்டாகர்ணன் திருந்திருக்கான், பிணவிருந்திட்டவன் திருந்திருக்கான், எப்பேற்பட்டதோ திருத்தராஷ்டிரன் திருந்தினதை பார்த்தோம், வால்மீகி திருந்திருக்கான், அசுரனா பிறந்த பிரகலாதன் நன்னா இருந்திருக்கான், ராட்சசனா பிறந்த விபீஷணன் நன்னா இருந்திருக்கான். ஒத்தொத்தரும் என்ன எவ்வளவு பாபம் இருந்திருக்கணும். ராட்சச ஜென்மம் கிடைச்சிருக்கனாலே பாபத்தினால தானே பிறந்திருக்கான். ஒரு அசுர பிறவி கிடைச்சிருக்கிறதுனாலே பாபத்தினால தானே. ஆனாலும் இது எந்த பாதிப்பாம் இல்லாம இருந்திருக்கணும்னால் அப்ப அவர்களுடைய ஏற்றம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தேவை என்ன தெரியுமோ? திருந்தனமே, இப்படியே மாறி மாறி பிறந்துட்டு இருக்கமேங்கிற கவலை ஒண்ணுதான் வேணும். அந்த கவலை இருந்துடுத்து சாஸ்திரத்துக்கு நான் வசப்பட்டவன்னு தெரிஞ்சு போச்சு, உள்ள அந்தரியாமியா பகவான் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டோம், அப்புறம் கவலைப்படாம முடிஞ்சு போடும். அப்ப நமக்கு முதல் தேவை என்ன? உள்ள பகவான் இருந்து ரட்சிக்க காத்துட்டு இருக்கார். நான் திரும்ப திரும்ப பிறக்கிறேனேன்னு கவலை கொள்கிறேன். நான் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டு கர்மங்களை பண்றேன். இது தெரிஞ்சு போச்சுன்னா நாம திருந்த போவது உறுதி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவி முன் செய்த வினையால் என்றால் முதல் பிறவி எதனால்? அதைத்தான் இத்தனை நாள் சொன்னேன். முதல் பிறவி எதனால் இல்லை, முதல் பிறவின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அடுத்தது, உலகில் நல்லவாளா இருக்கிறவா துன்பப்படுறத பாக்குறோம்,
கெட்டவாளா இருக்கிறத இன்பப்படுறத பாக்குறமேனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ கர்மங்களை பண்ணிருக்கேன், அந்த கர்மத்தினால ஜென்மம் கிடைச்சிருக்கு, ஜென்மம்னாலே சம்சாரத்துலதான் கிடைக்க போறது. இந்த இடம் முழுக்கவே தீய இடம்தான். அப்படி இருக்கிறச்சே நல்லவானாலும் தீயதோட தொடர்பு கொண்டா தீயதுதான். இப்போ ஒருத்தருக்கு ஜுரம் வருது, நல்லவாளுக்கு ஜுரம் வருது. சுவாமி, நல்லவனுக்கு ஜுரம் வந்தா அது நன்னா இருக்கணும், தீயவனுக்கு ஜுரம் வந்தா தான் அது கட்டப்படுத்தணும். இப்படி யாரான்னு சொல்லுவாளன்னா, ஜுரம் தான், காலவரி தான். அது நல்லவனுக்கு வந்தாலும் ஜுரம் கட்டம் தான் கொடுக்கும், தீயவனுக்கு வந்தாலும் ஜுரம் கட்டம் தான் கொடுக்கும். நல்லவனாவே இருந்தாலும் சம்சாரம் தானே, உடம்பு பிறவி தானே எடுத்திருக்கோம். அப்ப நல்லவனா இருந்தாலும் இந்த பிறவியில துன்பம் தான் பட போறார், தீயவனா இருந்தாலும் பிறவியில துன்பம் தான் பட போறார். ஆனா இந்த உண்மையை தெரிஞ்சுனுட்ட பண்டிதன் துன்பப்படுறது இல்லை. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன்.